So I am the God who gives strength to him who faint and increase strength to who weary. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவன் இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. The God who created the uttermost part of the earth will never be weary nor faint. இங்கே யாரெல்லாம் இருதயத்திற்குள் சோர்வடைந்து இருதயத்தில் துக்கத்தோடு காணப்படுகிறீர்களோ அவர்கள் கர்த்தர் சோர்வடையாதவர் என்றும் உங்களை பலப்படுத்துகிறவர் என்றும் இந்த கூட்டத்தின் தொடக்கத்திலே நான் வந்தபோது இந்த 2 வசனங்களும் எனக்கு வந்தது. When I came to this meeting, the beginning of the meeting, these 2 verses came to me to tell you that those who are weary in the heart, you need not be weary. God is there to strengthen you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் எப்போதும் நினைக்கிற ஒரு காரியம், Always I think one thing. கர்த்தர் சொன்னார், என் சமூகத்துக்கு நீங்கள் வரும்போது வெறுங்கையோடு வர வேண்டாம் என்று. God said, when you come to my presence, don't come empty hand. நான் அதை திருப்பி இப்படி நான் சிந்திப்பதுண்டு. I used to think in this way. என் சமூகத்துக்கு வரும்போது வெறுங்கையோடு வர வேண்டாம் என்று சொன்ன தேவன் அவருடைய சமூகத்திலிருந்து நம்மை அனுப்பும்போது வெறுங்கையோடு அனுப்புவாரா? So the God who said don't come empty hand in my presence, will he send back us with empty hand? இல்லை. Never. இல்லை என்று சொல்றவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Say no, say hallelujah. அவர் நம்மை ஒருபோதும் வெறுங்கையோடு அனுப்ப மாட்டார். He will never send us back empty hand. அவர் நம்மை நிறைத்து நம்மை நிறைவான ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து அனுப்புகிற தேவன். He is a God who fills us with all blessings and sends us. நம்ம ஒருவரை குறித்தும் நமக்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. God has a purpose concerning every one of us. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. It is a grace of God what we are. நான் இன்று உங்கள் முன்னே நிற்பது இது தேவனுடைய கிருபை. It is a grace of God I am standing before you. நான் பிறந்தபோது அந்த உடனே டாக்டர் சொன்னாராம், இந்த குழந்தை பிழைக்காது என்று சொன்னாராம். So when I was born, doctor said that he will not live. நான் பிறந்தபோது டாக்டர் சொன்னாராம், இந்த குழந்தை பிழைக்காதுன்னு சொன்னார். When I was born, the doctor said that he will never live. அந்த டைம்ல நாங்கள் இந்த சத்தியத்துக்கு வரவில்லை. Then we did not come to the truth. ஆனாலும் என்னுடைய தாயும் தகப்பனும் என்னை, ஆண்டவரே டாக்டர் இந்த குழந்தை பிழைக்காது என்று சொல்லிவிட்டார், இந்த குழந்தை ஜீவனோடு தந்தால் இதை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு தருவோம் என்று சொன்னார்கள். So but still my father and mother said, oh God, the doctors said that he will not live, but if we give him life, we'll give him to ministry. நான் மரிக்கவில்லை. I did not die. 8 வயதாக இருக்கும்போது I was 8 years old. நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். I went to school. அப்பொழுது ஒரு குறி சொல்லுகிற ஸ்திரீ என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாள். Then the woman telling this divination came to my house. அப்பொழுது என்னுடைய அம்மா தனியாக இந்த வீட்டில் இருந்தார். My mother was alone at home. அந்த குறி சொல்லுகிற ஸ்திரீ 8 வயதிலே உனக்கு ஒரு மகன் இருக்கிறான், மூத்த மகன் 8 வயது, இந்த 8 வயதிலே அவன் மரித்து போவான் என்று சொல்லியிருக்கிறார். The woman telling divination said he got the first son who is 8 years old, he will die. 8 வயது என்று சொன்னதும் மூத்த மகன் என்று சொன்னதும் சரி. ஆகையினால் எங்க அம்மா அது சொன்னதை நம்பி விட்டார்கள். It is true that she said the 8-year-old and first son, my mother believed. நான் பள்ளிக்கூடத்தில் வரும்போது அழுது கொண்டே இருந்தார்கள். When I returned from school, she was weeping. நான் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், Why do I tell this? நான் போகிற இடத்துல எல்லாம் திருப்பி சொல்லிக் கொண்டே இருப்பேன் இதை. Wherever I go, again and again I tell this. நம்ம ஒவ்வொருவரை பற்றியும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. God has got a purpose concerning every one of us. அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தீரும் வரைக்கும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். Until he finish doing the purpose, God will never forsake us. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். God said I will never forsake you until I finish doing the thing I told you. 8 வயதிலே மரிப்பேன் என்று குறி சொன்னது ஸ்ரீ சொன்னால் 8 வயதில் மரிக்கவில்லை. The divination woman said she would die 8 years old, but I did not die at the age. 18வது வயது முடிந்து 19வது வயதிலே கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். When I crossed 18 years and when I came to 19th year, God brought me to this ministry. சத்தியத்திற்கும் சபைக்கும் கொண்டு வந்து இந்த ஊழியத்திற்கும் கொண்டு வந்தார். Brought me to the truth and this ministry also. இப்பொழுது 55 வயது முடிந்து இது 56வது வயது. Now 55 years crossed and 56 years running. ஜீவாதிபதி அவரே. He is a prince of life. நியாயாதிபதி அவரே. He is a judge. ரட்சிப்பின் அதிபதி அவரே. He is a prince of salvation. ஆகையால் அவர் நம்மையில் வைத்திருக்கிற நோக்கத்திற்கு மாறாக எந்த காரியமும் நமக்கு நடக்காது. Nothing will happen in our life that against the purpose of God concerning us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்கள் தைரியமாக இருங்கள். You be bold. நீதிமான்களோ சிங்கத்தை போலே தைரியமா இருப்பார்கள். The righteous shall be bold as lion.
கர்த்தருடைய சித்தம் அல்லாமல் நம்முடைய ஜீவியத்தில் வேற ஒன்றும் நடக்காது. Nothing but the will of God will be done in our life. அதை விசுவாசித்து கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Believe with the raise your hands and praise God. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord. நல்ல சத்தமா கொஞ்ச நேரம் துதிப்போம் ஆண்டவரை. Let's praise aloud for some time to the Lord. சத்தமாக ஆண்டவருடைய சித்தம் மட்டுமே நம் ஜீவியத்தில் நிறைவேறும். Only the will of God will be fulfilled in our life. வேற எந்த வல்லமைகளும் நம்மை அந்த சித்தத்துக்கு மாறாய் ஒன்றும் செய்ய முடியாது. No power can do anything against the will of God. ஒன்று கூட ஆண்டவருடைய சித்தத்துக்கு என்று நம்மை ஒப்படைத்து ஸ்தோத்திரிப்போமாக. Let us சத்தமாய் commit ஸ்தோத்திரிப்போம். ourselves once again for the will of God and praise God alone. Hallelujah, 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 Praise the Lord. hallelujah, Praise the Lord, hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை என் மண்ணில் பிரித்து. கை தட்டி பாடுங்க. Clap your hands and sing. என் கிருபை காட்ட என் மண்ணில் பிரித்து என் அருமகனே பாபினே உன்னை நான் என் அருமகனே பாபினே உன்னை நான் உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே. எல்லாரும் கை தட்டி பாடுவோம். All clapping hands and sing. நல்ல நிச்சயத்தோடு பாடுங்க. With assurance we sing. அவர் நம்மை அழைத்தார். He called us. அவருக்கு நம்மேல் ஒரு நோக்கம் இருக்கிறது. He has got a purpose concerning us. அந்த நோக்கத்தின்படியே கர்த்தர் நம்மை நடத்துவார். God will lead us according to his purpose. அவருடைய அந்த சரியான ட்ராக்ல நம்மை நடத்துவார். He will ride on the right track. அவர் நம்மை கைட் பண்ணுவார். He will guide us. அவர் நமக்கு சொல்லுவார். He will tell us. அவர் நம்மோடு பேசுவார். He will speak to us. குறிப்பான சந்தர்ப்பம் வரும்போது அவர் நம்மோடு பேசுவார். When the particular time comes, he will speak to us. அவருடைய மெல்லிய சத்தம் நம்மை உயிர்ப்பிக்கும். His tender voice will quicken us. அவர் போ என்று சொல்லுவார். He will ask us to go. அவர் போகாதே என்று சொல்லுவார். He will say, don't go. அவர் இதை செய் என்று சொல்லுவார். He asked us to do. இதை செய்யாதே என்று He சொல்லுவார். said, don't do it. ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் நம்மை நடத்துவார். Everything God will lead us. கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார். Till the end he will lead us. எல்லாரும் கைத்தட்டி உற்சாகமாய் சத்தமாய் பாடு. Clapping the hands. என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து என்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து என் அருமகனே காப்பினே உன்னை நான் என் அருமகனே காப்பினே உன்னை நான் உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே என்றுமாக என் கிருபை காக்க கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து என்றுமாக என் கிருபை காக்க கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து என் அருமகனே காப்பினே உன்னை நான் என் அருமகனே காப்பினே உன்னை நான் உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே. ஹல்லேலூயா. Hallelujah. என்று சமுத்திரம் என்ற தலைப்பிலே சில சத்தியங்களை இன்றைக்கும் நாளைக்கும் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். So I decided to speak today and tomorrow on the title called Ocean. 93ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். Psalm 93 verse 4, let's read. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் அவர். The Lord on high is mightier than the noise of many waters, yea, than the mighty waves of the sea. சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். The Lord on high is mightier than the noise of many waters, yea, than the mighty waves of the sea. இன்றைக்கு நான் சமுத்திரம் என்ற தலைப்பிலே சில சத்தியங்களை பேசுகிறேன். Today I would like to speak on title that called Ocean. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord.
நீங்கள் இயற்கையின் அந்த சிருஷ்டிப்புகளை நீங்கள் நோக்கி பாருங்கள். You look at the creations, சமுத்திரம், ocean, இந்த வானம், this heaven, இந்த பூமி, this earth, மலைகள், mountains, வனாந்தரங்கள், wilderness. இதெல்லாம் இயற்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளாக இருக்கின்றன. These are the parts of nature. இதை பார்க்கும்போது நமக்குள்ளே பல கேள்விகள் எழும்பும். When we look at these things, there are so many questions in us. நான் சிறு வயதிலேயே சமுத்திரத்தை பார்க்கும்போது எனக்குள்ளே பெரிய ஆசை, எனக்குள்ளே அநேக கேள்விகள் எழும்பும். So even by younger days, when I looked at the ocean, there was a great desire in my life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கன்னியாகுமரி கடல் சமுத்திரத்தை பார்க்கும்படியாக நான் சிறு பருவத்திலே போயிருந்தேன். When I was quite young, I went to Kanyakumari to see the ocean. அப்படியே அலைகள் வந்து அந்த பாறையிலே அடித்து சிதறி மேலே அப்படியே விழுவது மிக அழகாக தெரிந்தது. It was a wonderful sight to look at the waves coming dashing against the rocks and splash over the sky. சமுத்திரத்தை பார்த்தால் திரும்பி வர மனதே இருக்காது, பார்த்து கொண்டே இருக்கலாம். If you look at the ocean, you would never like to come back. You can go on seeing that. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சமுத்திரத்தை பற்றி ஒரு செய்யுள் படித்தேன். When I was in the school, I learned the poem about ocean. பரந்த நீல கடல்வாராய் அதை பார்க்க பார்க்க மகிழ்வோங்கும், தெரிவதும் இக்கரை ஒன்றேதான், பிற திசைகள் எல்லாம் தண்ணீரே, கண்ணு கெட்டா தொலைவினிலே விரி கடலினை வானம் தொடுவது போல் வெண்ணுரை பொங்கும் சுருள் அலைகள் விதம் விதமாய் புரளும் கோடியவை. இது இப்படியே இந்த பாட்டு இந்த சமுத்திரத்தை பற்றி ஒரு செய்யுள். அதை படித்தால், அந்த செய்யுளை படித்தால் அந்த சமுத்திரம் முன்னாலே நிற்கிறது போலவே இருக்கும். So I learned a poem like this in the school, and when I read that, I learned that as if the ocean was before me. அரவம் ஓயா அலைகளவை அணி அணியாய் எழுந்தே உருண்டு வரும், பரதவர் பற்பல கட்டு மரங்களில் பாய்ந்தே ஏறி சென்றிடுவார். இதெல்லாம் அந்த சமுத்திரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அந்த சமுத்திரமே நமக்கு முன்னால நிற்கிறது போல் அந்த பாட்டை பாடும்போது நான் இதை சமுத்திரத்தை பார்க்கும் முன்னே இந்த செய்யுளை சின்ன வயதிலே படித்தேன். So when I was in the boy, I learned this thing when I saw this அங்கே ocean. போனால் சமுத்திரத்தை போய் பார்த்தால் உண்மையாகவே பரந்த நீல கடல், அதை பார்க்க பார்க்க மகிழ். இந்த கரை ஒன்றுதான் தெரிகிறது, பிற திசைகள் எல்லாம் தண்ணீர். So when you look at the ocean, you can see this bluish ocean wide spread. We cannot see the other shore, only this shore you can see. பார்த்து கொண்டே இருக்கலாம். You can keep on looking at. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of எனக்கு God. ஒரே கேள்வி, கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமா இதை சிருஷ்டித்திருக்கிறார். மனித ஞானத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றல்லவா? மனித ஞானத்தினால் இதை நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அதிசயம் அல்லவா என்றுதான் நான் அப்பொழுதும் இப்பொழுதும் நினைக்கிறேன். Even then and also even now, I think when I look at this ocean, what wonderful sight it is. It is beyond the grasp of human thoughts and the knowledge of human being. நீங்கள் எல்லாரும் சமுத்திரத்தை பார்த்திருப்பீர்கள். All you have might have seen ocean. உங்கள் இதயத்திலும் இந்த கேள்விகள் எழும்பி இருக்கலாம். This question might arise in your heart also. இவ்வளவு பெரிய ஒரு பரந்த நீல கடலை சிருஷ்டித்தவர் உண்டாக்கினவர் கர்த்தர் அல்லவா? Is not our Lord who created such a spread ocean? சிருஷ்டிப்புகள் எல்லாம் கர்த்தரை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. All the creations are revealing God. இந்த சமுத்திரத்திலிருந்து 5 முக்கியமான சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I would like to tell 5 important truths from this ocean. முதலாவது சமுத்திரத்தின் சிருஷ்டிப்பு. First, the creation of ocean. இரண்டாவது சமுத்திரத்தின் ஆழம். Secondly, the depth of the ocean. மூன்றாவது சமுத்திரத்தின் விஸ்தாரம் அல்லது விசாலம். So thirdly, the spreading of this ocean. நான்காவது சமுத்திரத்தின் ஐஸ்வர்யம். Fourthly, riches of the ocean. ஐந்தாவது சமுத்திரத்தின் வல்லமை. Fifthly, the power of ocean. திரும்பவும் சொல்கிறேன். Again I tell you. முதலாவது சமுத்திரத்தின் சிருஷ்டிப்பு. First, creation of ocean. இரண்டாவது சமுத்திரத்தின் ஆழம். Secondly, depth of ocean. மூன்றாவது சமுத்திரத்தின் விஸ்தாரம் அல்லது விசாலம். So thirdly, the spread of this ocean. நான்காவது சமுத்திரத்தின் ஐஸ்வர்யம். Fourthly, the riches of ocean. ஐந்தாவது சமுத்திரத்தின் வல்லமை. Fifthly, the power of ocean. சமுத்திரத்தை இந்த 5 பகுதிகளாக பிரித்து படிக்கும்போது அவர் அந்த சமுத்திரத்தை உண்டாக்கின கர்த்தரை குறித்துள்ள சத்தியங்களை, உபதேசங்களை நாம் அதன் மூலமாய்
அறிந்து கொள்ளலாம். When we learn ocean in these 5 different parts, we can understand the truth about God who created the ocean. முதலாவது சமுத்திரத்தின் சிருஷ்டிப்பை. இன்றைக்கு நான் சமுத்திரத்தின் சிருஷ்டிப்பை பற்றியும் அதனுடைய ஆழத்தை பற்றியும் சொல்ல விரும்புகிறேன். Today I would like to tell you the creation and the depth of the ocean. சமுத்திரத்தின் சிருஷ்டிப்பை பற்றியும் அப்படியே இருக்கட்டும் தம்பி, அப்படியே இருக்கட்டும், அந்த தம்பியை அப்படியே இருக்கட்டும் தொடாது. சமுத்திரத்தின் சிருஷ்டிப்பை பற்றியும் அதன் ஆழத்தை பற்றியும் இன்றைக்கு நான் பேசுகிறேன். I speak to you today about the creation and the depth of the ocean. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு சமுத்திரத்தினுடைய விசாலத்தை பற்றியும் ஐஸ்வரியத்தை பற்றியும் வல்லமையை பற்றியும் சொல்லுவேன். If it's the will of God, tomorrow I will say the circumference of the ocean and the power under the ocean. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவது சமுத்திரத்தின் சிருஷ்டிப்பு. First, the creation of ocean. 95ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். You see, read in Psalm 95 verse 9. கர்த்தர் சமுத்திரத்தை உண்டாக்கினார் என்று வாசிக்கிறோம். So God created the ocean. கர்த்தர் சமுத்திரத்தை உண்டாக்கினார். God created ocean. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சமுத்திரம் என்ற பெயரை அவர் இட்டார். So Genesis chapter 1-2 we see he called it as ocean. இந்த ரெண்டு வசனங்களிலும் சமுத்திரத்தை கர்த்தர் உண்டாக்கினார் என்றும் சமுத்திரம் என்ற பெயரை கர்த்தர் அதற்கு வைத்தார் என்றும் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. In these two verses the word of God tells us that God created the ocean and called this ocean. படியுங்கள். Read it. சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. ஆதியாகமம் 1:10. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். சமுத்திரத்தை தேவன் உண்டாக்கினார் என்றும் சமுத்திரம் என்று அவர் பெயர் வைத்தார் என்றும் இந்த ரெண்டு வசனங்களும் தெளிவாய் சொல்லுகின்றன. The two verses clearly tells us that God created the ocean and called this ocean. தமிழ் மொழியில எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கிறது. எந்த புஸ்தகத்திலாகிலும் இந்த சமுத்திரத்தை கர்த்தர் உண்டாக்கினார் என்றும் அந்த உண்டாக்கினது யார் என்றும் அதற்கு பெயர் வைத்தது யார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதா? So there are so many books in Tamil language. Is there any book tells us about the creation and the naming of the ocean? நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, திருக்குறள், திருகடுகம், ஆசாரக்கோவை, முதுமொழி, காஞ்சி, சிறுவஞ்சமூலம், ஏலாதி, பழமொழி, இந்நிலை, இந்த புத்தகங்கள் எந்த புஸ்தகங்களையாவது தமிழ் புஸ்தகங்கள் இதில் எதிலையாகலும் சமுத்திரத்தை உண்டாக்கினவர் யார் என்றோ அல்லது சமுத்திரம் என்று பெயர் வைத்தவர் யார் என்றோ எழுதப்பட்டிருக்கிறதா? This is cited so many books in Tamil language. Is there any book tell us that who created the ocean and called it ocean? வேத புத்தகம் மட்டும்தான் இந்த சிருஷ்டிப்பை சிருஷ்டித்தது யார் என்றும் அதற்கு பெயரிட்டது யார் என்றும் தெளிவாய் சொல்லுகிறது. Only Holy Bible tells us who created the ocean and who called it ocean. சமுத்திரத்தை நாம் பார்க்கும்போது Look at the ocean. அதை உண்டாக்கினவர் நம்முடைய கர்த்தர் என்று நம்முடைய மனதிலே ஒரு 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 சத்தம் கேட்கிறது. There comes a voice in our heart telling the God created the ocean. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விண்ணில் உள்ளவை, மண்ணில் உள்ளவை, கட்புலனாவன, கட்புலனாகாவன, அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர், தலைமை ஏற்போர், அதிகாரம் தாங்குவோர் ஆகிய வான தூதர் அனைத்தும் அவராலே அவர் மூலமாக அவருக்கென்று உண்டாக்கப்பட்டன என்று தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. It is clearly written, all things in heaven and earth, all things, authorities and powers, all things are created by him and for him and of him. சமுத்திரம் சொல்லுகிற முதல் சத்தியம், என்னை சிருஷ்டித்த ஒரு தேவன் இருக்கிறார். The ocean tells the first truth, that is called the God is there who created me. எனக்கு பெயரிட்ட ஒரு தேவன் இருக்கிறார். There is a God who called me by name. அதுதான் இந்த சமுத்திரம் நமக்கு சொல்லுகிற முதல் சுவிசேஷம். This is the first gospel the ocean tells us. என்னை உண்டாக்கின ஒரு சிருஷ்டிகர்த்தர் இருக்கிறார். There is a God who created me. எனக்கு பெயரிட்ட சமுத்திரம் என்று பெயரிட்ட ஒரு சிருஷ்டிகர்த்தர் இருக்கிறார். There is a God who called me as ocean. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சமுத்திரம் என்று அவர் பெயரிட்டார். He called it as ocean. ஆகையினால் தான் அந்த சமுத்திரம் என்று பெயர் வைத்தவர் அந்த சமுத்திரத்தின் அலையின் மேலே 4ஆம் ஜாமத்திலே நடந்து போனபோது அந்த சமுத்திரத்தின் அலையிலே அவர் நடக்க அதிகாரத்தோடு நடந்ததாக வேதம் சொல்லுகிறது. That is why the Bible tells us that
When he walked on the ocean and the tempestuous time, he had the authority to walk over that. அவர் அதை உண்டாக்கினார். He created it. அந்த அலைக்கு சொல்லுகிறார், இறையாதே அமைதலா இரு என்று. He tells this wave, be calm, don't be boisterous. உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள், இவர் காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை இடுகிறாரே. People are astonished telling that he commands the wind and the wave. அவர் என்ன சொல்லுவார்? What will he say? என் பிள்ளைகளே, இதை நானே உண்டாக்கினேன். My children, I only created this. நானே இதற்கு பெயரிட்டேன். Only I named it. என் வார்த்தைக்கு இவைகள் எல்லாம் கீழ்ப்படிந்திருக்கிறது. So all things obey my words. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சமுத்திரம் அவருக்கு அவர் சிருஷ்டித்தபடியினால் சமுத்திரம் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. Because God created the ocean, it obeys him. அவருடைய நாமம் எவ்வளவு அதிசயம் பாருங்கள். What wonderful is his name. அவருக்கு முன்பாக இந்த இடத்துல அந்த சமுத்திரத்தை அவர் உண்டாக்கினார் என்று சொல்லிவிட்டு அந்த 95ஆம் சங்கீதத்திலே கீழே நாம் வாசிக்கிறோம், அவருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். After telling Psalm 95:5, he created the ocean. It is written that before him let us worship, bow down and kneel. அந்த வசனத்தை வாசிங்க. Read that verse. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அதைத்தான் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். That's what I want to tell you today. இந்த சமுத்திரத்தை சிருஷ்டித்தவரும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இந்த காரியங்களை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவருமாகிய கர்த்தருக்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். The God who created the ocean and the earth and all the things on it, what should we do before him? We have to bow down before him and kneel down and worship him. அவர் சிருஷ்டிகர் என்றால் அவருக்கு முன்பாக ஒவ்வொரு மனிதனும் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட வேண்டும். If he is a creator God, every man must bow down before him and worship him on knees. அவர் சிருஷ்டி கர்த்தர் என்று அறியும் வரைக்கும் தன் விருப்பத்தின்படி நடக்கிறவன் அவர் சிருஷ்டி கர்த்தர் என்று அறிந்தவுடனே அவருக்கு முன்பாக பணிகிறான், குனிகிறான், முழங்கால் படியிடுகிறான். Until a person knows that he is a God who created man, he walks as he pleased. But once he comes to know that he is a created God, he bows down before him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும்போது When Lord Jesus Christ was hanging on the cross, அதை சுற்றி நின்ற பார்வையாளர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. the spectators there, அதை சுற்றி நின்ற மனிதர்கள், the people around that, அவர்கள் மார்பில் அடித்துக் கொண்டாரலாம். the beat on the breast. அவர்கள் யார் தெரியுமா? You know who are they? இங்கிலீஷ்ல அவர்களுக்கு சாடிஸ்ட் என்று பெயர். அதாவது சிலுவையில ஒரு மனிதன் துடிக்கும் போது, சிலுவையில ஒரு மனுஷன் அப்படியே துடிக்கும் போது அதை பார்த்து ரசிக்கிறதானோ ஆவி உள்ளவர்கள். They had the spirit of sadists. They are called sadists. They enjoy people that அந்த வேதனையில சிலுவையில துடிக்கிறத பார்த்து இவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. They used to enjoy when they look at the people on the cross suffering. சமீபத்துல சென்னையில ஒரு மாணவனை இன்னொரு மாணவன் கொலை செய்தான். Recently a student killed another student in Chennai. அப்ப இவனை கொலை செய்தவனை கூட்டு விசாரித்தால் அவனுடைய சுபாவம் என்ன, அவனுடைய தன்மை என்ன, அவன் மரண வேதனையிலே துடிக்கும் போது இதை பார்த்து அவன் ரசிக்க வேண்டும். அதுதான் இந்த இவனுடைய சுபாவம். When they encouraged the person who murdered the student, he said that he wanted to enjoy the suffering death of the person. அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட இவர் சிருஷ்டிகராய் இருந்தபடியினால் மார்பில் அடித்துக் கொண்டார்கள். Even such kind of people, because he was a creator God, they beat on the breast. அவருக்கு முன்பாக நாம் எல்லாரும் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். All of us should bow down, worship him on our knees. இந்த மூன்றுக்கும் மூன்று அர்த்தங்கள் உண்டு. பணிந்து என்று சொல்வதற்கும் குனிந்து என்று சொல்வதற்கும் முழங்கால் படியிட கடவோம் என்பதற்கும் சில விளக்கங்கள் சொல்லுகிறேன். I tell you explanation to the three things: bow down and kneel down and worship him. பணிந்து கொள்ளல் என்றால் என்ன? What is called we have to bow down? பணிந்து கொள்ளுதல் என்பது முதலாவது அர்த்தம் கிருபையின் காலத்தில் அவரை ஆராதிப்பதை காண்பிக்கிறது. In the period of grace, that is worshiping him. இந்த கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவரை பணிந்து கொள்ள வேண்டும். Every man living in the period of grace must worship him. அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். You are do service to him. அவரே தேவன். Only he is the God. அவரே சமுத்திரத்தை உண்டாக்கினவர். He is the one who created the ocean. அவரை பணிந்து கொள்ளத்தான் வேண்டும். We have to worship him. எல்லா மனிதரும், all people, இந்த
கடலூர் பிரதேசத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி பிரதேசத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் அவரை பணிந்து கொள்ள வேண்டும். All people in Kadalur, all people in Pondicherry must worship him. ஏசாயா 49 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை பணிந்து கொள்வார்கள். Isaiah chapter 49, it is said they will worship him. கிருபையின் காலத்திலே அவரை பணிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் உண்டு. In the period of grace and the experience of worshiping him. 7ஆம் வசனத்தில் வாசிங்கள் பார்க்கலாம். 7th verse you can read. இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தம் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று. பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள். The princes shall worship him. இங்கிலீஷ்ல Thus say the Lord, the Redeemer அந்த of பகுதி Israel, மட்டும் படிங்க, அந்த பகுதி மட்டும் படிங்க. princes also shall worship. பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள். Princes will worship him. இந்த பகுதி கிருபையின் காலத்தில் கர்த்தரை அனைத்து மக்களும் பணிந்து கொள்ள வேண்டும் என்றதான தீர்க்க தரிசனம். This is a prophetic portion in the Bible that all the people in the period of grace must worship God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்காதவர்கள் ஒருவரும் இருக்க கூடாது. There shouldn't be anybody not worshiping Lord Jesus Christ. அவரே சிருஷ்டிகராக இருக்கிறபடியால் அவரை அனைத்து மக்களும் பணிந்து கொள்ள வேண்டும். Because he is a creator, all people should worship him. அறியாமல் இருக்கிறதுனால் தான் அவரை பணிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். Because of ignorance they don't worship him. இந்த நாட்களிலே அந்த 49 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவரை பணிந்து கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் 2 காரியங்களை செய்கிறார். The 49th verse when you read, God does 2 things for the people who worship him. ஒன்று, கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுக்கிறார். 2, அவர்களுக்கு உதவி செய்கிறார். First God give ear to them, then help them. உண்மையாக அவரை யார் பணிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார், அதாவது மறு உத்தரவு அருளி செய்கிறார். Truly whoever worship God, he give ear to him, that means he answers the prayers. இரண்டாவது, அவர் உதவி செய்கிறார். Secondly, he helps them. இந்த இடத்திலே இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும், Whoever he hear this truth, this place, சிருஷ்டிகராகிய அவரை, கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் உண்மையாகவே பணிந்து கொண்டால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். if you can truly worship the Lord Jesus Christ, who is a creator, definitely he will ear to you and he will help you. திரும்பமாய் சொல்லுகிறேன், சிருஷ்டிகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பணிந்து கொண்டால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். Again I tell you, if you shall worship the Lord Jesus Christ, who is a creator, he will hear to you and help you. 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். Psalm 65 verse 2 tells us that, oh, you hears the prayer, all the flesh will come to you. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். Oh, who hears our prayer, all flesh will come to you. அவரிடத்தில் மாம்சமான யாவரும் வருகிறார்கள். காரணம் என்ன? Why all the flesh come to him? அவர் ஜெபத்தை கேட்கிறார். He is the one who hears prayer. அவர் ஜெபங்களை கேட்கிறவர். He is the one who hears prayers. நம்முடைய ஜெபங்கள் அப்படியே காற்றோடு காற்றாய் போய் விடுவதில்லை. It's not our prayer when goes here. நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிறார். He hears our prayers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் என்ற விசுவாசம் உடையவர்கள் மட்டும் சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிறார். He hears our prayers. அவர் நமக்கு உதவி செய்கிறார். He helps us. கிருபையின் காலத்தில் அவரை ஆராதிக்கிறவர்களுடைய ஜெபங்களை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்யும்படி சிருஷ்டிகர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். The Lord Jesus Christ, who is creator God, even today is alive to give ear to the prayers and help the people who worship him. ஜெபங்கள் வீணாவதில்லை. The prayers will never go in vain. அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். You look unto him and pray. ஆலயத்துக்கு வந்து அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். Coming to the church and pray unto him. ஜெபங்களை அவர் கேட்கிறார். He hears our prayers. அன்றைக்கும் கேட்டார், இன்றைக்கும் கேட்கிறார். Then he heard, even now he hears. ஜெபத்தை கேட்கிறவர் ஒருவர் இருக்கிறபடியால் தான் நாம் தைரியமாக இருக்கிறோம். Because there is one who hears our prayer, we are bold. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. அடுத்ததாக அவரை பணிந்து கொள்ளும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது என்று இன்னொரு வசனம் சொல்லுகிறேன். Next another verse I tell you what we will get when you worship him. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி Acts 8:27. கந்தாகே என்பவருடைய மந்திரி அவரை பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்தான். The minister of Candace came to Jerusalem to worship him. அவரை பணிந்து கொள்ளும்படி அவன் எருசலேமுக்கு வந்தான். He came to Jerusalem to worship him. அவன் பணிந்து கொள்ளும்படி வந்தபடினால் அவனுக்கு என்ன கிடைத்தது? Because he came to worship God, what did he get? அவன்
திரும்பி போகும்போது பிலிப்பு என்னப்பட்ட சுவிசேஷகனை அவனிடத்துக்கு அனுப்பி சத்தியத்தை அவனுக்கு கர்த்தர் அறிவித்தார். When he returned, God sending forth Philip the evangelist and taught him the truth. இதுவரைக்கும் அவன் ஒரு பாரம்பரியமான ஒரு பணிந்து கொள்ளுதல் ஒரு ஆராதனை தான் அவன் செய்து வந்தான். So far he was having a worship, a traditional worship. ஆனால் அவனுடைய ஆவி தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்தது. But his spirit was faithful before God. எத்தனையோ பேர் மற்ற சபைகளிலும் கூட பேர் கிறிஸ்தவ மார்க்கத்திலும் கூட உண்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் இந்த சத்தியத்துக்கு கொண்டு வர வேண்டும். So even the other nominal Christian church, there were so many truthful people. God must bring them also to the truth. இந்த கந்தாகே என்பவருடைய மந்திரி ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிற விஷயத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தான். The minister of Candace was faithful in the matter of worshiping God. ஆமென். அந்த உண்மையை கர்த்தர் கண்டதினால் Because God saw the faithfulness, பிலிப்பை அவனிடத்தில் அனுப்பி sending forth Philip to him, சத்தியத்தை அவனுக்கு அறிவித்தார். he taught him the truth. நீ உண்மையாக ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிற ஒரு ஆவி தேவ வசனங்களை உனக்கு போதிக்கும்படி உன்னிடத்தில் கர்த்தர் ஆட்களை அனுப்புவார். God will send forth people to you to know the words you do not know. நான் எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது சொல்லுகிறேன். I tell you what I remember. சில வருடங்களுக்கு முன்பு நம்முடைய மரித்து போன பாஸ்டர் எஸ்பி அர்னஸ்ட் அவர்களுடைய சகோதரி அவர்கள் என்னோடு பெரிய சிஸ்டராக இருந்து ஊழியம் செய்தார்கள். நாங்கள் ஒரு லோக்கல்ல இருந்தோம். A few years back, the pastor S.P. Ernest, who slept in the Lord, his sister was with me as an elder sister in a place. அவர்கள் ஒரு வீட்டை சந்திக்கும்படி போனார்கள். She went to visit a house. ஒரு சிஎஸ்ஐ காரங்களுடைய வீடு. The house of a CSA people. அப்ப அவங்க சொல்லிட்டாங்க, அந்த ஐயா சொல்லிட்டாங்க, நீங்க எங்க வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, பெண்டேகாஸ்டல் ஆட்கள் எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. The head of the family said, you should not visit our house. அப்போ இவங்க சொன்னாங்க, சரி வந்ததுக்காக ஜெபிச்சிட்டு போட்டுமான்னு கேட்டாங்க. So just to have come, that shall I pray and go, she asked. சரி வந்ததுக்காக ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னார். Because you have come that you pray and go. ஒரு மாசத்துக்கு பிறகு திரும்பவும் அதே வீட்டுக்கு போனாங்க. After a month, exactly, she went to the same house. அப்ப அந்த ஐயா ஓடி வந்து சொன்னார், நான் அன்றைக்கே சொன்னேன் இல்லையா பெண்டேகாஸ்டல்காரங்க எங்க வீட்டுக்கு வரக்கூடாது என்று. Immediately she ran and told her, even that day I told you Pentecostal people should not visit us. அப்போ கொஞ்ச நேரம் மௌனமா இருந்துட்டு சரி இன்னைக்கு வந்ததுக்காக ஜெபிச்சிட்டு போட்டுமான்னு கேட்டாங்க. Waiting for some day she asked, shall I pray because I have come here? சரி சரி வந்ததுக்காக ஜெபிச்சிட்டு போங்க அப்படின்னு. Because you have come there, you will pray and go. மூன்றாவது முறை போனார்கள். Third time she visited. மூன்றாவது முறை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட கர்த்தர் எப்படி அனுப்புகிறார் பாருங்கள். So though they did not receive her, how did God send her? மூன்றாவது முறை போனார்கள். Third time she visited. மூன்றாவது முறை போனால் அந்த ஐயா சொன்னார், நாங்க அடிக்கடி சொல்ல வேண்டிய தேவையில்லை, நீங்க அது தயவு செய்து வர வேண்டாம், எங்களுக்கும் பெண்டேகோஸ்துக்கும் சம்பந்தம் கிடையாது. Third time the person said that I did not tell often, there is no contact between us and Pentecost people. அப்போ இந்த அக்கா சொன்னாங்க, நாங்க ஒரு சொப்பனம் பார்த்தேன் உங்களை பற்றி, அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். The elder sister said, I had a dream about you, I would like to tell you. அப்ப என்ன சொப்பனம்னு கேட்டார். What is a dream? உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதா பார்த்தேன். I saw God blessing your family. சரி சரி, அப்போ நீங்க போயிருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பது நீங்க. அப்போ கேட்டாங்க, சரி இன்றைக்கும் கூட வந்ததுக்காக ஜெபிச்சிட்டு போறேன். Then she said, you can go, God is going to bless us. But she break that. Today we have come, you pray. என்ன நடந்தது தெரியுமா? You know what happened? அந்த வீட்டார் முழுவதும் ஜெபிக்க உட்கார்ந்தார்கள். All people sat for prayer. ஜெபித்த உட்கார்ந்த கொஞ்ச நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். In short time of a prayer, Holy Spirit came down upon them. அவர்கள் தங்கள் மார்க்கத்தில் வைராக்கியமா இருந்ததனால் அப்படி சொன்னார்களே ஒழிய இந்த சத்தியம் வேண்டாம் என்றல்ல, மார்க்கத்தில் வைராக்கியமா இருந்ததனால் அவர்கள் அப்படி சொன்னார்கள். Because they had such kind of zeal regarding their way, and they said not because of they did not want the truth. அந்த ஒரு உண்மையை கண்டு வேண்டாம் என்று சொன்னாலும் கர்த்தர் எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்களுக்கு வீட்டுக்கு அனுப்பினார் பாருங்க. Seeing that faithfulness, though they refused the truth, how did God send the children there? முழு குடும்பமும் பரிசுத்தாவி பெற்றார்கள். The entire family was filled with the Holy Spirit. இன்றைக்கு இருக்கிறார்கள். Even today they are. அந்த ஐயா இறந்துட்டார். The father died. இன்றைக்கு இருக்கிறார்கள். Even today they are alive. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of the Lord. ஓ, இந்த கந்தாகே என்பவருடைய மந்திரியினுடைய
இருதயத்தை கர்த்தர் பார்த்ததினால், Because God saw the heart of this minister of candidacy, பணிந்து கொள்ளுகிற இருதயத்தை கண்டபடியினால், because he saw the heart of worshiping, கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனை அவனிடத்தில் அனுப்புகிறார். God sends forth his ministers into him. சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். He teaches the truth. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு சொல்லிக் கொடுப்பது போல, Just like a teacher teaching a student, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது போல, as a father teaches his son, தன்னுடைய சத்தியத்தை தெளிவாய் சொல்லிக் கொடுத்து, God telling the truth clearly, அவனை ஞானஸ்நானம் எடுக்க வைத்து, making them to give baptism. அவன் தன் வழியே போய்விட்டான். So Candace went away. மகிழ்ச்சியோடு போனான். She went away joyfully. பாரம்பரியமான பழிந்து கொள்ளுதலே மகிழ்ச்சி இல்லை. There is no joy in the traditional worship. ஆனால் சத்தியத்தை தெரிந்த பின்பு மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போனான். After knowing the truth, he went away joyfully. உண்மையாக நீ தேவனை பணிந்து கொள்ளுகிற ஒரு ஆளாக இருந்தால், நீ பணிந்து கொண்டு திரும்பி போகும்போது மகிழ்ச்சியோடு போவாய். Truly, if you are a person worshiping the Lord faithfully, after worship you'll go joyfully. இன்றைக்கும் அப்படித்தான். உண்மையாக நீ பணிந்து கொள்ள வந்திருந்தால், இது இந்த பணிந்து கொள்ளுதல் முடிந்து திரும்பி போகும்போது மகிழ்ச்சியோடு போவாய். Even today, if you have come faithfully to worship the Lord, after the worship over, you will have great joy and go. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பணிந்து கொள்ளுகிற ஆவி இருந்தால் கர்த்தர் நம்மை சத்தியத்தில் நடத்துவார். If you have a spirit of worship, God will lead us to truth. உண்மையாய் பணிந்து கொள்ளுகிற ஆவி இந்த கடலூர் பட்டணத்தில் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் சத்தியத்தை வெளிப்படுத்தி சத்தியத்துக்கு வழி நடத்த வேண்டும். Truly, whoever have the spirit of worship faithfully in Kadalur city, the God will lead them to truth. அடுத்ததாக குனிந்து பணிந்து, இந்த சிருஷ்டிகருக்கு முன்னால நாம் என்ன செய்ய வேண்டும்? பணிந்து, சொல்லுங்க, பணிந்து Worship. இரண்டாவது குனிந்து, அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. Bow down. குனிந்து என்பது என்ன? What is called bowing down? குனிந்து என்பது தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதன் மிகுந்த மனத்தாழ்மை உடையவனாய் மாறுவதை காண்பிக்கிறது. It shows that man must have such kind of humility before God. மார்க் 1 அதிகாரம் 7 வசனத்திலே, Mark chapter 1 verse 7. யோவான் ஸ்நானன் தன்னை பற்றி சொல்லும்போது, When John the Baptist tell about நான் him, அவருடைய பாதரட்சையின் வாரை குனிந்து அவிழ்ப்பதற்கும் பாத்திரன் அல்ல. I am not worthy even bow down and loose his latches of the அந்த shoe. இடத்திலே அவன் குனிந்து என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். That place he tells bow down. அது ஆண்டவருக்கு முன்பாக ஒரு மனிதனுடைய மெய் மனத்தாழ்மையை காண்பிக்கிறது. It's a true humility before God. மெய் மனத்தாழ்மை இந்த யோவான் ஸ்நானனுக்கு இருந்தபடியினால், Because John the Baptist has true humility, ஒரு பெரிய ஊழியத்தை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். God gave you a great ministry. நான் கேட்கிறேன், யோவான் ஸ்நானன் செய்த ஊழியத்திலே மிகப்பெரிய ஊழியம் எது? So what is the greatest ministry John the Baptist done? உங்களுக்கு தெரியுமே, ஏறத்தாழ இங்க இருக்கிறவங்க எல்லாம் விசுவாசிகள் தான் இருப்பீர்கள் நினைக்கிறேன். Most of you are believers, I think. யோவான் ஸ்நானன் செய்த ஊழியங்களில் எல்லாம் மிக பெரிய ஊழியம் எது? What is the greatest of all the ministries done by John the Baptist? இயேசுவுக்கு, சிருஷ்டி கர்த்தருக்கு, இந்த சமுத்திரத்தை உண்டாக்கினவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த ஊழியம். ஹல்லேலூயா, Hallelujah! அதற்காகவே அவனை கர்த்தர் ஒரு தாயின் வயிற்றிலே உருவாக்கி இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். So I think that for that purpose only God formed him in mother's womb and brought him forth out to the world. அந்த பரிசுத்தருக்கு, அந்த சிருஷ்டி கர்த்தருக்கு, அந்த தெய்வத்திற்கு, அந்த தேவ குமாரனுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது என்றால் அது யாரால் செய்ய முடியும்? அந்த ஊழியம் Who can do the ministry of baptizing the God who created everything, the Son of God and the God of all things? இதுவரைக்கும் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற வந்த ஆட்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று கூப்பிட்டவன். Who called the people who approached him to baptism words vipers? இவரை பார்த்தபோது தேவாட்டு குட்டி என்றான். So when he looked at him, the lamp of God. இதுவரைக்கும் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற வந்தவர்களை விரியன் பாம்பு குட்டிகளே என்று கூப்பிட்டான். So the people who approached you for baptism, he said, "Oh generation of vipers." ஆனால் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற வந்த இயேசுவை பார்த்து தேவாட்டு குட்டி என்று சொன்னான். But looking at Jesus who approached you for baptism, he said the lamb of God. அவன் ஞானஸ்நானம் கொடுக்க மறுத்தான். He refused to give him baptism. கர்த்தர் சொன்னார், இப்பொழுது நீ இடம் கொடு என்று சொன்னார். But give room now, Lord said. அவன் அவ்வளவு பெரிய ஒரு ஊழியத்தை அவன் செய்ய அவனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது. He got a great privilege to do such kind of great ministry. யோவான் ஸ்நானன் ஊழியம் செய்த நாட்கள் எல்லாம் 6 மாதங்கள். Only 6 months all the ministry of John the Baptist were held. 6 மாத ஊழியத்திற்காக
எத்தனையோ வருடங்கள் பயிற்சி பெற்றவன். So he got so many years of training for 6 months ministry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு ஊழியத்தை அவன் செய்ய காரணம், அவன் தன்னை குனிந்து என்று சொல்ல, குனிந்து என்பது அவனுடைய ஜீவியத்திலே அவனுக்கு இருந்த தேவனுக்கு முன்பாக அவனுக்கு இருந்த மனத்தாழ்மையை காண்பிக்கிறது. The reason is why he had the great privilege of doing the greatest ministry of baptism of Lord Jesus Christ was that he had the humility of mind bowing down. நமக்கு ஒரு தாழ்மை வேண்டும். We need humility. நமக்கு ஒரு தேவ சமூகத்திலே குனிந்து அவரை குனிந்து வணங்குகிற ஒரு அனுபவம் வேண்டும். We need experience of worshiping bowing down. திருவல்லாவிலே, கேரளாவிலே திருவல்லா என்கிற இடத்துல ஒரு வாலிபர் கூட்டம் நடத்த போயிருந்தேன். In Kerala, a place called Tiruvalla, I went to conduct a youth meeting. கிட்டத்தட்ட ஒரு 1000 பிள்ளைகள் இடத்துல இருந்தாங்க. About 1000 people were there. அப்போ நான் தூது கொடுத்து கொண்டிருக்கும் போது I give a message. அந்த கடைசி வரிசையில ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு ஒரு பிள்ளை அப்படியே கால் அப்படியே பிடித்து அசட்டையாய் உட்கார்ந்து வாயில சூயிங்கம் போட்டு அப்படியே அசட்டையாய் உட்கார்ந்து இருந்தாள். The last row, a young girl having jeans pant and despising the entire meeting, having chewing gum and all. நானும் அதை பார்த்துவிட்டு சரி அவர்களுக்கு இந்த கூட்டம் விருப்பம் இல்லை போல, அதனால அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டேன். Looking at her, I thought she didn't like this meeting and so she was like that. பிரசங்கம் முடிந்து கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்ப விட்ட உடனே பார்த்தேன், பரிசுத்த ஆவியான ஒரு கிரியை செய்கிறதை பார்த்தார். இந்த பிள்ளை கீழே புரண்டு அல்ல, முதலாவது என்ன செய்தால் என்றால் அப்படியே அசட்டையாக உட்கார்ந்தவள் எழும்பி முழங்கால் நின்றாள். முழங்கால் நின்று குனிந்து இப்படியே குனிந்து நின்றாள். ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. உண்டாக்கினவரை அறிவதற்கு முன்னால் அசட்டையாய் சூயிங்கம் சாப்பிட்டு இருந்தவள். After the message was over, when people were filled with the Holy Spirit, the lady who sat despising the meeting, first he bowed down. சிருஷ்டிகர் உள்ளே வந்தபோது, when the Creator came in, அவள் பணிந்து she bowed down. கடைசில இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே புரண்டு ஆவியில் நிரம்பினதை பார்த்தேன். After some time I could see her rolling being filled with the Spirit. ஆவியில் நிரம்பு முடிந்த உடனே ஆசீர்வாதங்கள் பெற்றவர்கள் சொல்லலாம் என்று சொன்னேன். After the end of this spirit meeting, I said, those who receive blessing, you can come and testify. அப்ப முதலாவது இந்த பிள்ளை தான் ஓடி வந்தாங்க. So first this sister came. அவள் சொன்னால், நான் இந்த யூத் மீட்டிங் வர விருப்பம் இல்லாமல் இருந்தேன். I didn't like to come to the meeting. என்னுடைய அம்மாவும் என்னுடைய அண்ணனும் என்னை வற்புறுத்தி கார்ல ஏற்றிங்க கொண்டு வந்து விட்டாங்க. My mother and elder brother compelled me and brought me over here. ஒரு வல்லமை எனக்குள் பாய்ந்தது. A power entered into me. கடவுள் பயம் எனக்கு வந்தது. I had the fear of God. நான் பயம் இல்லாமல் இருந்தேன். I didn't have fear. எனக்கு ஒரு கடவுள் பயம் வந்தது. I had the fear of God. ஓ, தேவனுடைய வல்லமை அவளை புரட்டி எடுத்திருக்கிறார். So the power of God completely changed her. பணிந்து குனிந்து bow down. நாம் எல்லாரும் அவருக்கு முன்பாக குனிந்து என்று சொல்லுவோம். நம்மை தாழ்த்தும்படியாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. The word is said we have to humble ourselves. நீங்கள் எந்த அளவுக்கு தாழ்த்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கர்த்தர் தருவார். To what extent you humble yourself, that extent you will having the experience of being lifted up. பணிந்து குனிந்து அடுத்ததாக இன்னொரு அனுபவம். Next worship, bow down, another experience. முழங்கால் படியிட கடவோம். Let's all kneel down. முழங்கால் படியிட கடவோம். Let's all kneel down. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த முழங்கால் படியிடுதலை பற்றி 3 வசனங்கள் தருகிறேன். I give 3 verses about kneeling down. முதலாவது ஏசாயா 45:23 Isaiah 45 verse 23. முழங்கால் படியிடுதலை பற்றி வாசிக்கிறோம். We read about kneeling down. வாசிங்கள். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். இங்கிலீஷ். ஏசாயா 45:23. Isaiah 45:23. I have sworn by myself, the word is gone out of my mouth in righteousness, and I shall not. இல்ல அந்த வசனம் மேலே கீழே இருக்கும். எங்க இருக்கோ அது வாசிங்க. சரி வாசிங்க. Every knee shall bow, every tongue shall swear. எல்லா முழங்கால்களும் முடங்கும். Every knee shall bow. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லா முழங்கால்களும் முடங்கும். Every knee shall bow. இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த வசனத்தின் அர்த்தம், what's the meaning of this verse? சகல ஜனங்களும் கர்த்தரை விசுவாசிப்பார்கள். All the people will believe God. அப்பொழுது அவர்களுக்கு இரட்சிப்பு உண்டாகும். Then we will have salvation. சகல ஜனங்களும்
அவர் எந்த ஜாதியானாலும் எந்த பாஷைக்காரரானாலும் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடும் போது அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. All people, whatever group or sects of caste or creed they belong to, when they worship, they have salvation. இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர் எல்லாரும் பாடுவோம். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். எல்லாரும் ஸ்பீடா நம்மளாம் ஸ்பீடா வரட்டும், ஸ்பீடா வரட்டும். இயேசுவே ஆண்டவர் அப்படின்னா நம்ம என்ன எப்போ ஆவியினர் போறோம் எல்லாரும் சேர்ந்து இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு பட்டணத்திலும் Every city, ஒவ்வொரு கிராமத்திலும் every village, ஒவ்வொருவரும் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட வேண்டும். everyone should bow down before him. ஆகையினால் தான் அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தார். That's why you wondering about all cities and villages doing good. எதற்காக? Why? பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவர் நன்மை செய்தது எதற்காக? Why did he do good in cities and villages? பட்டணங்களிலும் கிராமங்களிலும் ஜீவிக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ரட்சிப்பை அடையும்படியாக. The people who live in cities and villages must worship before him and have salvation. ஓ அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு பாவ அறிக்கை செய்ய வேண்டும். They have to kneel down before him and confession. இன்றைக்கும் ரட்சிப்பு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. Even today salvation is freely given. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லா முழங்காலும் முடங்க வேண்டும். All the knees must bow down. இந்த பட்டணத்தை கர்த்தர் பிடி நமக்கு தர வேண்டும். So God must give the city to him. இந்த பட்டணத்தை குறித்து வைராக்கியமா இருங்கள். We have the zeal for the city. வைராக்கியத்தோட அதை பாடுவோம். With the sing with the seal. இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே அபிஷேகத்தோடு பாடுங்க. ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். வைராக்கியத்தோடு பாடுங்க. இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முழங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக இங்க இருந்து குஜராத்துக்கு ஒரு ஆள் போயிருக்கார். மெட்ராஸ்ல இருந்து A few days back, one person went to Gujarat சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக, to preach the gospel, இயேசு பற்றி சொல்றதுக்காக. to tell about Jesus. அங்க அவனை சரியா அடித்து கை காலெல்லாம் ஒட்டித்து காயப்படுத்தி தலையெல்லாம் காயப்படுத்தி ஒரு வண்டியில போட்டு அனுப்பிட்டாங்க. They beat him severely, breaking the hands and legs to put him in a cot and send him. அவன் ஞாபகம் இல்லாமலேயே சுய நினைவு இல்லாமலேயே எப்படியோ மெட்ராஸ் வந்து சேர்ந்திருக்கிறான். Somehow, arrived without all conscience, he reached Madras. உடலெல்லாம் காயம், And their body is wounded. வேதனை, Pain. சரி அதெல்லாம் சுகப்படுத்தி கொண்டு Of healing all these things. திரும்பவும் குஜராத்துக்கே போயிருக்கிறான். Again went back to that Gujarat. நான் விட மாட்டேன். I will not leave. குஜராத்தில் இருக்கிறதான ஆட்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிப்பேன். I preach the people in Gujarat. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கிறது? How many of you got the zeal? இந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட வேண்டும் என்று எத்தனை பேர் வைராக்கியமா இருக்கிறீர்கள்? How got the zeal? All the people of the city must kneel down before Jesus Christ. மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே
ஆண்டவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் கால்கள் யாவும் முழங்கும் நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் கால்கள் யாவும் முழங்கும் நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். சமீபத்தில் நம்முடைய சிவகாசியில ஒரு சகோதரன் சிவகாசி விசுவாசி Recently, this அவர் இந்த மேகபோன்லாம் எடுத்துட்டு டிராக்டர் எடுத்துட்டு போய் வெளியே போய் ஊழியம் செய்வார். he used to take the megaphone and take track and doing ministry. மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல பக்கத்துல அந்த மதுரை அந்த என்ன பஸ் ஸ்டாண்ட் அண்ணா பஸ் ஸ்டாண்டா ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நின்று அறிவிக்கும் போது அடிச்சிட்டானுங்க. So when he was preaching the gospel nearby bus stand Madurai, they beat him. அடிச்சு கையெல்லாம் பயங்கர வேதனை காயங்கள். So wounds and pain were there. அவர் திருப்பி வந்திருக்கிறாரு டிராக்டர் எடுக்கிறதுக்காக பெய்தம் வந்தார். He came back to Faith and take back tracts. அப்ப இவர் அடித்து போட்டாருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். I heard that they beat him. நான் சொன்னேன் உங்களை அடித்ததா கேள்விப்பட்டேனே. I heard that you were beaten. இப்ப திரும்பவும் போறீங்களான்னு. Are you going again? ஆமையா போறேன் ஐயான்னு சொல்றார். Yes, pastor, I go again. உண்மையிலே என்னுடைய இருதயம் ஆண்டவரே உம்மை பற்றி எப்படிப்பட்ட இருதயத்தோடு மனுஷர்கள் ஜீவிக்கிறார்கள். அடியோ வேதனையோ அவர்களுக்கு ஒரு விஷயம் அல்ல. எப்படியோ ஆகலும் முழங்கால்கள் யாவும் இயேசுவுக்கு முன்பாக முடங்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு மனுஷர்கள் வாழ்கிறார்களே. நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களாக ஒரு தடவை விட தயவு செய்து பாருங்க, ஒரு அபிஷேகம் உண்டாகும். இயேசுவே ஆண்டவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் கால்கள் யாவும் முழங்கும் நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் கால்கள் யாவும் முழங்கும் நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் கால்கள் யாவும் முழங்கும் நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் கால்கள் யாவும் முழங்கும் நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் கால்கள் யாவும் முழங்கும் நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர் கால்கள் யாவும் முழங்கும் நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர் கால்கள் யாவும் முழங்கும் நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர் கால்கள் யாவும் முழங்கும் நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். என் பிள்ளைகளே என் பிள்ளைகளே என் பிள்ளைகளே My children, அசுத்த ஆவிகள் பாதாளத்தின் வல்லமைகள் இந்த நாட்களில் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் என் ஜனங்களுக்கு விரோதமாய் அதிகமாய் பலமாய் கிரியை செய்து வருகிறது. these days evil spirits and the powers of haters are working against my people. ஆனாலும் பயப்படாதீர்கள். But still, don't be afraid. அவிசுவாசப்படாதீர்கள். Don't be disbelieving. எல்லா முழங்கால்களும் எனக்கு முன்பாக முடங்கும். All knees are bowed down before me. நானே தேவன். I am the God. வேறு ஒருவரும் இல்லை. Nothing else is there. நானே அதிகாரமுடையவராய் இந்த உலகத்தில் நான் காணப்படுகிறேன். I have the authority in this world. எல்லா வல்லமைகளையும் நான் கீழ்ப்படுத்துகிறேன். I bring down all the powers. நான் உங்களோடு இருக்கிறேன். I am with you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. All authority in heaven and earth is given to me. எதிர்க்கிற வல்லமைகளை கண்டு பயப்படாதீர்கள். Don't be afraid of the power that resists you. நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு கீழ்ப்படுத்துவேன். I will bring everything down before you. என் நாமத்தை சொல்லுங்கள். You tell my name. என் நாமத்தை சொல்லுங்கள். You tell my name. என்னுடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். My name is above all other names. கர்த்தர் சொல்லுகிறார். Lord says. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of the Lord. அவருடைய முழங்கால்கள் அவர்களுக்கு மனுஷர் எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும். Every knee shall bow down before him. அதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். For that only Lord Jesus Christ overcame death. அவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். Even today he is alive. அவர் மனுக்குலத்துக்கு அவசியமான அனைத்தையும் தருகிறார். He gives everything needful for mankind. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது Next when we see ரோமர் 14ஆம் அதிகாரத்திலே முழங்கால் படியிடுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. Romans chapter 14 tells about kneeling down. ரோமர் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே Romans chapter 14 verse 11 அங்கே முழங்கால் படியிடுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம்
It is written about the kneeling down. It is a truth. அது ஒரு சத்தியம். That is a truth. வாசியுங்கள். அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. For it is written, as I live, said the Lord, every knee shall bow to me and every tongue shall confess to God. அதற்கு கீழே நீங்கள் வாசித்து பாருங்கள். அதனுடைய கருத்து என்ன என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. The meaning is given below. இங்கே முழங்கால் படியிடுதல் என்பது அவனவன் தன்னை பற்றி கணக்கொப்புவிப்பதை காண்பிக்கிறது. Kneeling down tells us that every man should give account of himself. வாசிங்க. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். So then every one of us shall give account to himself to God. அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறவன் ஒவ்வொருவனும் தன்னை பற்றி அவருக்கு கணக்கு ஒப்புவிப்பான். Everyone who kneels down before him must give account of himself. உண்மையாகவே அவருக்கு முன்பாக நீ முழங்கால் படியிட்டால், Truly, if you kneel down before him, உன்னை பற்றி ஒரு கணக்கு அவருக்கு நீ ஒப்புவிப்பாய். you will give an account of yourself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு சத்தியம். This is the truth we must know. ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? Every man should give an account of himself. அப்ப எப்படி எந்த நிலவரத்தில் இருந்தால் கணக்கு ஒப்புவிக்க முடியும்? In what state you have to be to give an account of you? உனக்கு உண்மையான ஒரு முழங்கால் படியிடுதல், ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையாய் அவரை தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவம் உனக்கு இருக்கும் என்றால் நீ உன்னை பற்றி ஒரு கணக்கு ஒப்புவிப்பாய். If you had truly the experience of worshiping God and kneeling down before him, you will give an account of you. அப்ப அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய ஜீவியத்திலே நாம் ஒரு கணக்கு வைப்பதை நமக்கு போதிக்கிறது. The experience of kneeling down before him gives an experience of keep an account of ourselves. அதற்கு மேலே மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறதை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. Previous verse tells us about accusing others. அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறவன் மற்றவர்களை பற்றி குற்றவாளியாய் தீர்க்க மாட்டான். He who bowed down before him will never accuse others. ஒரு நாளும் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறவன் மற்றவனை குற்றவாளி என்று தீர்க்க மாட்டான். A person who kneels down before God will never accuse others. தன்னை பற்றி கணக்கு ஒப்புவிப்பான். He will give account of himself. நீங்கள் யாரையாவது பற்றி குற்றம் சொல்லி இருக்கிறீர்களா? Have you told accuse others? மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்லி இருக்கிறீர்களா? Have you told others as blame அது others? உண்மையான முழங்கால் படியிடுதலின் அனுபவம் அல்ல. That is not the experience of true kneeling down. நாம் உண்மையாய் முழங்கால் படியிடுகிறவர்களாக இருந்தால், If you are the people who truly bow down, நாம் நம்மை பற்றி கணக்கு ஒப்புவிப்போம். we'll give account of ourselves. உங்களுடைய ஜீவியத்தை பற்றி, நம்முடைய ஜீவியத்தை பற்றி ஆண்டவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். We have to give an account of our life to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் ஜீவியத்தை பற்றி ஒரு கணக்கு அவன் மெயின்டைன் பண்ணுகிறான். He maintains an account about his life. அதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய ஒரு ஒழுங்கான அனுபவம். That is the rules and regulation of spiritual life. நம்முடைய ஜீவியத்தை பற்றி ஒரு கணக்கு நமக்கு இருக்க வேண்டும். We must give an account of our life. நாம் என்ன செய்கிறோம்? What we do? நாம் எப்படி செய்கிறோம்? How do we do? நாம் எதுவரைக்கும் செய்திருக்கிறோம்? How long we have done? இதெல்லாம் நமக்கு ஒரு தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். We must have clear, sober mind. நம்முடைய ஜீவியம் ஒரு வியாபார கப்பலை போல. Our life is just like a business ship. ஒரு பிசினஸ் காரனுக்கு ஒரு கணக்கு உண்டு. A businessman has got an account. கணக்கு இல்லாவிட்டால் அவனுடைய பிசினஸ் போய்விடும். Without account, he will lose business. அதுபோல உன்னுடைய ஜீவியத்தை பற்றி நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Same way, you have to give an account of your life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுதான் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே இந்த முழங்கால் படியிடுதலை பற்றி சொல்லிவிட்டு இந்த சத்தியத்தை கொண்டு வருகிறார். That is why after telling the experience of kneeling down before God in the book of Romans, he brings in this truth. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை தருகிறேன். Next to another verse. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு முழங்கால் படியிடுதலை பற்றி வாசிக்கிறோம். Philippians chapter 2, we read about the kneeling down. அந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதை பற்றிய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். In that place, Apostle Paul reveals the truth about the perfection of salvation. பிலிப்பியர் 2:10. Philippians 2:10. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கீழே வாசித்து பாருங்க. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிற பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இந்த 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் ஆதலால் என்கிற வார்த்தை இணைக்கிறது.
Here in this 11th and 12th verse are connected by the word wherefore. இவர் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படி ஒரு மேலான நாமத்தை பெற்றுக்கொண்டது எதற்காக? அதைதான் அந்த 12வது வசனத்திலே சொல்லுகிறார், நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 12th verse he tells us, why did Jesus receive a name above all the name that to need should bow down? It is for the fulfillment of பூரண ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். we must have the perfect salvation. பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Work out your own salvation with fear and trembling. ரட்சிப்பு நிறைவேறுதல் என்றால் என்ன? What is called the fulfillment of salvation? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு சரீர மீட்பாகிய ரட்சிப்பாய் மாற வேண்டும். The forgiveness of sin of salvation must be changes redemption of the body. ரட்சிப்பிலே ஒரு வளர்ச்சி இருக்கிறது. There is a growth in salvation. ரட்சிப்பிலே ஒரு பூரணம் இருக்கிறது. There is perfection in salvation. அதற்காகத்தான் நாம் முழங்கால் படியிடுகிறோம். For that only we are kneeling down. எழுத்துக்குரிய சில நன்மைகளுக்காக அல்ல. It's not literal benefits. இன்றைக்கு எதற்காக ஆலயத்துக்கு போகிறார்கள்? Why do they go to service? ஏதோ தங்களுக்கு ஒரு சில காரியத்தை எழுத்துக்குரிய காரியங்களை வேண்டுதல் செய்வதற்காக போகிறார்கள். To plead for literal benefits. அங்க அந்த ஆலயத்துக்கு போய் நான் இத வேண்டிக்கிட்டேன் அது கிடைச்சிருச்சு, அதனால இந்த ஆலயத்துக்கு போய் இத வேண்டிக்கிறேன் அது கிடைக்கும். I went to that church and pleaded, I got it. This church I go and get another thing. இம்மைக்காக மட்டுமல்ல. It's not for earthly things. நாம எதற்காக முழங்கால் படியிடுகிறோம்? Why do you kneel down? நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும்படியாக. For the fulfillment of our salvation. ரட்சிப்பிலே வளர்ந்து நாம் பூர்ணமாகும்படியாக தான் இந்த முழங்கால் போடுகிறோம். This kneeling down is that must grow in salvation, attain perfection. ஓ அவர் சமுத்திரத்தை உண்டாக்கினவர். He who created the ocean. சிருஷ்டிகர்த்தர். The God who created. அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். Let us worship, bow down and kneel down before him. அவருக்கு முன்பாக முழங்கால் படி உண்மையாகவே நாம் முழங்கால் படியிட்டு அவரை ஆராதித்தால் பூரண ரட்சிப்பை நாம் அடையலாம். If we truly bow, kneel down and worship him, we can have perfect salvation. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு வளர்ச்சியையும் பூரணத்தையும் அடையலாம். We can attain growth and perfection in spiritual life. நமக்கு ஒரு வளர்ச்சி உண்டு. There is a growth to us. பாருங்க, முன்னால எல்லாம் சின்ன பிள்ளை எல்லாம் A for apple னு படிச்சாங்க. Previously small children learned A for apple. B for ball னு படிச்சாங்க. So B for ball. இப்போ A for apple இல்ல. It's not A for apple. இப்போ A for aeroplane. A for aeroplane. B for ball இல்ல. This for B for not ball. B for bat. B for bat. அது இந்த காலம். This age. அந்த படிப்பிலே அவ்வளவு வளர்ச்சி There வந்திருக்கிறது. is a growth in education. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த அறிவு வளர்றத பற்றி ஒரு எங்க வாத்தியார் ஒரு காரியம் சொல்லி கொடுத்தார். A teacher taught us about growth of knowledge. ஒரு காகத்துக்கு தண்ணி தாகம் வந்துருச்சாம். So the crow was thirsty. அந்த காகம் என்ன பண்ணிச்சாம், போய் அதுக்கு ஒரு நல்ல புத்தி உள்ள காகம். அது போய் ஒவ்வொரு கல்லுகளை கொண்டு வந்து அந்த ஜாடியில போட்டுதான். ஜாடியில கொஞ்சம் தண்ணி தான் இருந்ததாம். அந்த காகம் நல்ல புத்தி உள்ள காகம் ஆனதுனால அங்கங்கேயோ போய் ஒவ்வொரு கல்லுகளை கொண்டு வந்து தண்ணியில போட்டு, அப்ப தண்ணி மேல வந்தது. அப்ப குடிச்சு தாகத்தை தீர்ச்சுதான். அந்த நாட்கள்ல இருந்த புத்தி உள்ள காகம். ஆனா இப்ப உள்ள காகம் எல்லாம் கம்ப்யூட்டர் காகம். நல்ல அதை விட ஞானமா இது போய் கல்லு கொண்டு வருது. ஆனா ஞானம் இல்லை. இப்போ உள்ள ஞானம் என்னவா, இந்த காகம் என்ன செய்யுதான், தண்ணி கீழே இருக்கிறதுனால பறந்து போய் எங்கிருந்த ஒரு ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்து, அதுதான் இன்றைக்கு ஞானத்தினுடைய வளர்ச்சி என்று சொல்றார் ஒரு வாத்தியார். Growth in this knowledge, teacher tells. அறிவு வளர்ந்து கொண்டே போகிறது. Knowledge going on growing. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றி என்ன? What is about spiritual life? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு மட்டும் போதாது. It's not enough you have the salvation of forgiveness of sin. ரட்சிப்பிலே நாம் வளர்ந்து பூரணமாக வேண்டும். We must grow in salvation and attain perfection. அதற்காக தான் முழங்கால் படியிடும்படி சொல்லுகிறார். But that only asks us to kneel down. ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு பூரண ரட்சிப்பு நம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. And that is why we have got this kind of convention meeting, that we must attain perfection in our salvation. சமுத்திரத்தின் சிருஷ்டிப்பை பற்றி, அந்த சிருஷ்டிகரை பற்றி நாம் படிக்கும்போது இவ்வளவு காரியங்கள், இன்னும் எத்தனையோ காரியங்கள் சொல்லலாம். When we learn about the creation of the ocean and creatures, we have many things to say about. நான் அடுத்த பாயிண்ட்க்கு போகிறேன். I go to next. சமுத்திரத்தின் ஆழம். The depth of the ocean. சமுத்திரத்தின் ஆழம். Depth of the ocean. சமுத்திரத்தின் ஆழத்தை இந்த நாட்களிலே ஆழம் கண்டுபிடிக்கிறார்கள். சில இடம் ஆழமே கண்டுபிடிக்க முடியாத இடம் இருக்கிறது. They find out the depth, some place they cannot. சமுத்திரம் ஆழமானது. So the ocean is very deep. நான் இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். Ask a question to you. நீங்கள் எழுந்து பதில் சொல்லாவிட்டாலும் கூட இருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே ஒரு பதில் சொல்லுங்க. Even don't answer openly. சமுத்திரத்தின் ஆழம் என்று சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது? When it is said the depth of the ocean, what we remember? சமுத்திரத்தின் ஆழம் என்று சொன்ன உடனே
முதல் தடவை நான் கேட்டபோது எனக்குள்ளே ஒரு 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 காரியம் எனக்குள்ளே கர்த்தர் வெளிப்படுத்தினார். When I heard the first time the depth of the ocean, God revealed one thing to me. உங்களுக்குள்ள என்ன ஞாபகம் வருகிறது? What do you remember? சமுத்திரத்தின் ஆழம் என்று படித்த உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது? What do you remember when you think about the depth of the ocean? இப்ப சகோதரமார்கள் சொல்லலாம், Brothers can say, எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின வசனம் எது தெரியுமா? என் பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு praise the Lord. ஓடி நாடி செய்த பாவம் கோடி கோடி ஆனாலும் ஓடி நாடி ஆடி செய்த பாவம் கோடி கோடியானாலும் கடலில் அடியில் கூட தேடி கூடாதொரு நாளும் கடலில் அடியில் கூட தேடி கூடாதொரு நாளும் பாடி பாடி கருணா கடலே நமதாழ்ந்த சமுத்திரரை பரதி கருணா கடலே அவர்தான் அந்த ஆழ்ந்த சமுத்திரம். It's very deep ocean. அது வங்காள விரிகுடா அல்ல, It's not Bay of Bengal, அது இந்து மகா சமுத்திரம் அல்ல. not the Indian Ocean. அவரே அந்த சமுத்திரம், He himself is the ocean. அவரே அந்த ஆழ்ந்த சமுத்திரம். He is a deep ocean. நம்முடைய பாவங்கள் எல்லாம் எந்த சமுத்திரத்திலே போட்டார்? Which ocean he dropped our sins? வங்காள விரிகுடாவிலே போட்டிருப்பாரா? Has he dropped in the Bay of Bengal? பசிபிக் மகா சமுத்திரத்திலே போட்டிருப்பாரா? Or the Pacific Ocean? இல்லை, Not at all. அவரே அந்த சமுத்திரம், He is the deep ocean. அவரே அந்த கருணை கடல், He is a merciful ocean. அவரே அந்த கருணா சிந்து. He is a merciful God. சிந்து என்றால் சமுத்திரம், Sindhu means ocean. கருணா சிந்து என்றால் கருணா சமுத்திரம். So merciful ocean. அவர்தான் அந்த கருணை கடல். He is a merciful ocean. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் அந்த சமுத்திரத்திலே போட்டு விட்டார். He dropped all of our sins in the depth of the ocean. இந்த சமுத்திரத்தின் ஆழங்களை பற்றி படிக்கும்போது When you learn about the depth of this ocean, ஓ நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் எறிந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். read that verse. மீகா 7:19. மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Micah chapter 7:19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். சமுத்திரங்களின் ஆழங்களில் போட்டு விடுவார். You put in the depth of the ocean. ஹல்லேலூயா. ஆகையால் இந்த சமுத்திரத்தின் ஆழம் என்று பார்க்கும்போது இது நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் இதுதான். நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் எறிந்தார். When we think about the depth of the ocean, we understand that he dropped all of our sins in the depth of the ocean. அப்ப நாம் பாவம் செய்துட்டே இருப்போம், நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் எறிஞ்சிட்டே இருப்பார்னு அர்த்தம் கிடையாது. It's not meaning that we go on continuing sinning, he will go on doing that. நீ அறிக்கையிட்ட பாவங்களை The sins you have confessed, அவர் சமுத்திரத்தில் எறிந்தார். he dropped in the ocean. அவர் இனி அதை நினைப்பதே இல்லை. He will never remember it all. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அறிக்கையிட்ட பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டார். He dropped all the confessed sins in the depth of the ocean. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். He who hides his sin never prosper. பாஸ்டர் அன்பையா என்ற ஒரு பாஸ்டர் இருந்தார் Pastor Empire was there எங்க ஊர்ல. in our place. அவர் சாதாரணமா ஊர் பாஷையில சொல்லுவார், In the local language, he said, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அது பைபிள்ல இருக்கு. அவர் சொல்றேன், தன் பாவங்களை மறைக்கிறவன் விளங்க மாட்டான். பாஸ்டர் அன்பையோட பாஷையில Pastor language of Pastor Empire. அது இன்னும் நல்ல எல்லாரும் விளங்கிக் கொள்ளக்கூடியதான சூடா இருக்கு. It's such a stress, he said. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். He who hides his sin will never prosper. அதை அறிக்கையிட்டால், If we confess that, விட்டு விட்டால், if we forsake அந்த அறிக்கையிட்டு விட்டுவிட்ட பாவத்தை கர்த்தர் சமுத்திரத்தின் ஆழத்தில் the எறிகிறார். confessed and forsaken sins, God dropped in the depth of the உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கை செய்து விட்டுவிட்டால், அந்த அறிக்கை செய்து விட்டுவிட்ட பாவத்தை கர்த்தர் சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுகிறார். If you shall confess your sins and forsake the sins, that sins God will drop in the depth of the ocean. அறிக்கை செய்யாமல் இருக்க கூடாது. You should not but confess.
கர்த்தரிடத்தில் அழுங்கள். You weep before God. தாவே நான் செய்து விட்டேன் என்று மன்னிப்பு கேளுங்க. Oh Lord, I come to sin, ask forgiveness. அவர் கருணா சிந்து. He is a merciful அவர் ocean. கருணை கடல். A merciful ocean. அவர் கருணா சமுத்திரம். So merciful ocean. அவர் தன்னை நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் எறிந்து விட்டார். So he cast forth all the sins and depth of the ocean. எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அனுபவம் பாருங்கள். What an excellent experience. சமுத்திரத்தை பார்க்கும்போது எனக்கு வருகிற ஞாபகம் இப்பொழுதும் அப்படிதான். So when I look at the ocean, even now I remember this. ஓ சமுத்திரத்தின் ஆழத்திலே என்னுடைய பாவங்களை எறிந்து விட்டாரே. He cast down all my sins in the depth of the ocean. அவரே அந்த சமுத்திரம். He himself is the ocean. அந்த ஆழத்தில் போட்டு விட்டாரே. He put in that ocean. இந்த சமுத்திரமாவது ஒரு காலத்திலே வற்றி போகும், ஒன்று இல்லாமல் போகும். This ocean may dry once. ஆனால் என்றென்றைக்குமாக அவர் அந்த சமுத்திரத்தில் போட்டு விட்டார். But forever and ever he dropped in the ocean. ஏதாகலும் பாவங்கள் இருந்தால் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். If you have got any sin, confess and forsake. ரகசிய பாவங்கள் இருந்தால் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். What secret sins, confess and forsake. இந்த கூட்டத்திலேயே அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். Even this meeting itself, confess and forsake. கர்த்தாவே நான் அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லுங்கள். You tell, oh Lord, hereafter I will not do that. அதை கர்த்தர் அந்த ஆழங்களில் எறிகிறார். God will cast down in the earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தது சமுத்திரத்தின் ஆழம் என்று நினைக்கும்போது When we think about the depth of the ocean, அடுத்ததாக நான் சொல்ல விரும்புகிற சத்தியம், the truth next I want to tell you, சமுத்திரத்தின் ஆழத்திலே கர்த்தர் எகிப்தியரை அழித்து போட்டார். God destroyed Egyptians in the depth of the ocean. தன்னுடைய ஜனம் சமுத்திரத்தின் ஆழத்தில் இந்த ஹைவேல நடந்து போறது போல போனார்கள். So his people passed through the depth of the ocean as they walk in highways. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு பாதை இல்லை. So when the Israelites set out of Egypt, they didn't have any way. சிவந்த சமுத்திரத்தின் கரையிலே வந்து விட்டார்கள். They reached the border of the Red Sea. பின்னாலே எகிப்திய சேனை அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. Behind, they were followed by Egyptian army. எகிப்திய சேனையினுடைய ஜெனரல், எகிப்தியன் ஜெனரல், அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நெருங்கி வந்தபோது அவன் பார்த்து நகைத்து இப்படி சொன்னானாம், the God of Israel is a poor general என்று சொன்னானாம். the God of Israel is a poor general. இஸ்ரவேல் ஜனத்தின் ஜெனரல், அவர்களை நடத்துகிற தேவன் ஞானமில்லாதவர், அவர்களை வழி இல்லாத இடத்துல கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லி ஹா 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 ஹான்னு சிரித்தானாம். The Egyptian general, when they followed the Israelites, he said, the God general of of Israel is poor. the God of Israel is a poor general என்று சொன்னானாம். He said, God of Israel is poor general. God of Israel poor general-ஆ? He's a God of Israel. poor general-ஆ? Is he poor? அவர் எப்படிப்பட்ட ஜெனரல்? What kind of general he is? சமுத்திரத்திலே ஹைவே உண்டாக்குற ஜெனரல். He is a general who makes a highway in ocean. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் என்ன செய்தார்? What did he do? அந்த சமுத்திரத்தின் ஆழங்களிலே தன் ஜனத்தை நடக்க பண்ணினார். He made his people walk through the depth of the ocean. அதுதான் ஞானஸ்நானம். That's baptism. அதுதான் ஞானஸ்நானம். That is baptism. ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். People who receive baptism say hallelujah. அல்லேலூயா. அந்த சமுத்திரத்தின் ஆழத்திலே நீங்கள் நடந்து வந்திருக்கிறீர்கள். You have passed through the depth of the ocean. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தது ஞானஸ்நான சத்தியத்திற்கு நிழல். The people of Israel passing through the Red Sea is a shadow of baptism. ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் ஞானஸ்நானம் எடுக்கும்படி தீர்மானம் பண்ணுங்கள். If you haven't taken baptism, make a decision to take ஒருவன் baptism. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க If a man is not born of water and spirit, he will not enter in the kingdom of God. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Verily, verily I say unto you. இயேசு சொன்ன வார்த்தை. The word said by Jesus. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். Unless a man is born of the water and spirit, he will not enter into the kingdom of God. ஆகையால் ஞானஸ்நானம் நாம் கீழ்ப்படிய வேண்டிய முக்கியமான சத்தியம். The baptism is an important truth we have to obey. சமுத்திரத்தின் ஆழம் என்று சொல்லும்போதே ஞானஸ்நான சத்தியம் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. When we think about the depth of the ocean, I remember the baptism truth. நான் ஒரு குளத்தில் தான் ஞானஸ்நானம் எடுத்தேன். I took baptism in a pond. அதற்கு முன்னால நான் ஞானஸ்நானம் பார்த்ததில்லை. Before that, did not see baptism. பாஸ்டர் சிகாமணி என்று அப்போ பாஸ்டர் சிகாமணி ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர் இறந்துட்டார். அவர் தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். There was Pastor Sikamande, he died. He gave me. அந்த குளத்துக்குள்ள இறங்கி போகிறேன். I enter into the water. இன்றைக்கு கூட எனக்கு ஞாபகமா இருக்கிறது. இன்றைக்கு எனக்கு முன்னால நிற்கிறது. Even today he is before me. அந்த நாள் மகிமையான ஒரு நாள். It's a glorious day. அந்த ஞானஸ்நானம் பெற்று கரையேறி வரும்போது பரலோகத்திலே பறந்தது போல ஒரு அனுபவம். So our rich baptism came out of the show, that was the experience of flying into heaven. ஓ கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேற்றும்போது, When we fulfill in our life the word of God, ஓ ஜீவியம் பரலோகமாய் மாறுகிறது. the life is changes heaven. என்னுடைய வாழ்க்கையிலே அதுவரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷத்தை உணர்ந்தேன். So I experienced such a joy I never experienced before. ஞானஸ்நானம் பெறாதவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற வேண்டும். Those who haven't taken baptism all must have that. ஞானஸ்நானம் பெறாவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. If you don't take baptism, you cannot go to heaven. ஒரு ஆள் என்னிடம் கேட்டார், சிலுவை கள்ளன் ஞானஸ்நானம் எடுத்தானா?
அவன் பரதேசுக்கு போகலையான்னு கேட்டார். So one person asked me, the penitent thief, did he take baptism? சில Did he go- சபைகள் ஞானஸ்நானம் தேவையில்லை என்று பிரசங்கிக்கிறார்கள். Some people preach there's no need of baptism. நான் அவரிடத்தில் கேட்டேன், I asked him, சிலுவை கள்ளன் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, அவனுக்கு ஞானஸ்நானம் எடுக்க டைம் கிடைக்கல. the penitent thief did not have time to take baptism. நான் கேட்கிறேன், சிலுவையிலே தொங்கின இயேசு ஞானஸ்நானம் பெற்றாரா என்று கேட்டேன். I asked, Jesus was on the cross, did he take baptism? ஆம் என்று சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Those who say yes, hallelujah. அல்லேலூயா. அப்ப இயேசுவை பின்பற்றீங்களா கள்ளனை பின்பற்றீங்களா? I asked him, do you follow Jesus or the thief? அவர் வாய் அடைச்சு போச்சு. So you shut his. இயேசுவை பின்பற்றியா கள்ளனை பின்பற்றியா? You follow Jesus or thief? கள்ளன் கூட எடுத்திருப்பான், அவனுக்கு டைம் கிடைக்கல. He would have taken but no time. கடைசி மூச்சு விடும்போது அவன் ரட்சிப்பை On பெற்றுக்கொண்டான். the last breath he got ஆனால் salvation. ஞானஸ்நானம் ஒரு உண்மையாய் சத்தியம். The baptism is the true truth. அது கண்டிப்பாக நம் வாழ்க்கையிலே நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு சத்தியம். இட் இஸ் a must. The baptism of truth is a must. We have to take. அது இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. Without that we cannot enter into the kingdom of God. அந்த ஆழத்திலே எகிப்தியர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டது போல As in the depth the Egyptians were judged, நாம் பாவ சுபாவங்களுக்கு மரிக்கிறோம். பாவ சுபாவங்களுக்கு மரிக்கிறோம். we died to sinful nature. பாவ சுபாவம் நாம் மரித்தேன் என்று எண்ணிக்கொள்வது. You count that you are dead to death. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு மரித்தேன் என்று எண்ணினால் அதில் ஒரு பவர் இருக்கிறது. So after taking baptism, if you think that I am dead to death, there is power. ஞானஸ்நானம் எடுக்காமலேயே நீ சொல்லிப்பார், மரித்தேன் என்று சொல்லிப்பார், ஆனால் அதில் வல்லமை இருக்காது. Without taking baptism, you say I am dead to death, there is no power. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இந்த பொல்லாத சுபாவத்துக்கு நான் மரித்தேன் என்று எண்ணும்போது உண்மையாகவே நீ மரிக்கிறாய். After taking baptism, when you think that I am dead and dead to the evil nature, truly you die to that. உன்னுடைய மனசுல ஜெயம் கிடைக்கும். You get victory in the mind. உன்னுடைய கண்களின் இச்சையில ஜெயம் கிடைக்கும். You get victory over the lust of the eyes. ஆனால் ஞானஸ்நானம் பெறாமல் நான் மரித்தேன்னா எங்க மரித்தான்? Without taking baptism, I am dead. Why? How can you buy? ஆகையால் இந்த சமுத்திரத்தின் ஆழம் என்பது ஞானஸ்நான சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறது. The depth of the ocean reveals the truth of baptism. அடுத்ததாக ஒரு காரியம் கூட சொல்லுகிறேன். Next, one more thing I tell you. ஆழத்திலே அதிசயங்களை காணலாம். You can see wonders in depth. சமுத்திரத்தின் ஆழத்திலே அதிசயங்களை காணலாம். You can see wonders in the depth of the ocean. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு சொன்னார், நீ ஆழத்திலே உன் வலையை போடு. Lord Jesus Christ told Peter, drop the nets in the deep. அவன் ஆழத்திலே போட்டபோது When he cast in the depth, அவன் வலை கிழியத்தக்க மீன்கள். he got fish as if the net would break. கர்த்தர் அதிசயம் செய்தார். God performed miracle. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த சமுத்திரத்தின் ஆழம் என்கிற சத்தியம் In the truth called depth of the ocean, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பிக்கிறது. it shows the miracles and wonders God performed in our life. நீ இந்த ஆழத்திற்கு உன் ஜீவியத்தை ஒப்பு கொடுத்தால், If we can submit our life to the depth, கர்த்தர் அந்த நீ ஆழமாய் போக விரும்பும் போதுதான் உன் வாழ்க்கை அதிசயமும் அற்புதமாய் மாறும். when you have the delight to go to the deep, your life will changes wonders and miracles. ஏதாகலும் காரியத்திலே உனக்கு ஒரு அற்புதத்தை நீ விரும்புகிறாயா? Do you like to have wonder in your life? கர்த்தாவே, உம்முடைய ஆழத்திற்கு நான் போக விரும்புகிறேன். Oh Lord, I would like to go to your depth. அப்படி சொல்லு. You tell. ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு ஷாலோ எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கரையோரமான அனுபவம் நமக்கு வேண்டாம். We don't want a shallow experience in spiritual life. அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பாருங்கள், அந்த நதியிலே ஆழத்திலே கர்த்தர் கொண்டு போனார். So you look at Ezekiel the prophet, God took him the depth of the river. அதுபோல நாமும் கூட கர்த்தருடைய ஆழங்களுக்கு போக அவர் விரும்புகிறார். So also God delights that you must go to the depth of his God. இந்த ஆழங்களுக்கு கொண்டு போகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். Only the Holy Spirit take us to this depth. பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய ஆழங்களை அறிகிறார். Only Holy Spirit knows the depth of God. உன்னை கர்த்தர் ஆழமான கிறிஸ்தவ அனுபவத்திற்கு கொண்டு போகிறார். God takes you the deeper truth. ஆகையால் தான் ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியை தருகிறார். After baptism, God gives us the Holy Spirit. பரிசுத்த ஆவி எதற்காக? Why do we have நம்மை Holy Spirit? ஆழத்திலே கொண்டு போகும்படியாக. In order to take us to depth. அவர்தான் தேவனுடைய ஆழங்களை அறிந்தவர். So only He knows the depth of God. அவர் நம்ம என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் ஆழமான ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு கொண்டு போகிறார். Every day He takes us a deeper Christian experience. ஆழமான அனுபவத்திற்கு போய் வலை போட்டால், If you go to the deep and cast net, அற்புதம் நடக்கும். there will be miracle. ஆழங்களிலே அவர்கள் அதிசயங்களை காண்கிறார்கள். They see wonders in deep. ஆகையால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆவிக்குரிய ஜீவியத்திலே
ஆழமாய் போக தீர்மானம் பண்ணுவோம். You make a decision, receive the anointment of the Holy Spirit and go to the depth. பரிசுத்தாவியின் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் விசேஷமான ஒரு அனுபவம். The anointment of the Holy Spirit is a special, important experience in life. நாம் ரட்சிக்கப்படும் போது நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. When we are saved, our life is written in the book of life. நாம் பரிசுத்தாவி பெறும்போது நம்முடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. When we receive the anointment of the Holy Spirit, our life is written in the book of the Lamb of God. எனக்கு எவ்வளவு நாட்கள் இந்த ரெண்டு புஸ்தகத்துக்குள்ள உள்ள வித்தியாசம் தெரியாமல் இருந்தேன். For a long time I did not know the difference between the two books. கடைசியாக பாஸ்டர் ஜாய் ஃபிட்ச் இந்த விஜயவாடா கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணினார். Finally, Pastor Joy preached in Vijayawada Convention. கடைசியாக Finally, அந்த பிரசங்கத்தில் நான் இருந்தேன். I was in that place. எனக்கு இந்த ரெண்டு புத்தகங்களை பற்றி தெரியாது. I did not know about that book. நானும் சொல்லி இருக்கிறேன் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம். ஆனா என்ன எப்படி விளக்கி கொடுப்பது தெரியாது. I too thought that the book of life and the book of the Lamb of God. ஆனால் இவர் பேசும்போது In his இந்த book, பாயிண்ட்க்கு வந்தார். he came to this point. எப்படி சொன்னார் தெரியுமா? How did he say? ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்துக்கும் ஜீவ புஸ்தகத்துக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டார். He asked a question, what's the difference between the book of life and the book of the Lamb? நான் இதைத்தான் அறியணும்னு ஆசையா இருக்கிறேன். I had the longing to know all this. நான் இப்படி எட்டி பார்த்து ஆன்னு பார்த்திருக்கிறேன் என்ன சொல்லுவார் அடுத்தது. Astonishingly, I was looking at. அவர் சொன்னார் ஜீவ புஸ்தகம் என்று சொல்லுகிறது பர்த் ரெஜிஸ்டர். He said, ஒரு குழந்தை பிறக்கும் போது அவனுடைய பேரை பர்த் ரெஜிஸ்டர்ல எழுதுறாங்க. he said, the book of life is birth register. When the child is born, we write in that. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் மேரேஜ் ரெஜிஸ்டர். ஹல்லேலூயா. Hallelujah. எனக்கு நான் இதை தானே பார்த்துட்டு இருந்தேன், இதானே கேட்கணும்னு யோசித்தேன். எனக்கு பழம் நழுகி பால்ல விழுந்து, அது நழுகி தேன்ல விழுந்து, அது நழுகி வாயில விழுந்தா எப்படி இருக்கும் அது போல இருந்தது. I was waiting for this only. I got this kind of unique experience when I received this many. ஜீவ புஸ்தகம் என்பது பர்த் ரெஜிஸ்டர். So, ஒரு குழந்தை பிறந்தா போய் பர்த் ரெஜிஸ்டர்ல எழுதுறாங்க. பிறப்பு இறப்பு அலுவலகத்தில் போய் அந்த பேரை எழுதுறாங்க. when the child is born, they go to the birth and death அதே office. குழந்தை வளர்ந்து கல்யாணம் பண்ணினால் மேரேஜ் ஆன பிறகு அவங்களுடைய பேர் எங்க எழுதப்படுகிறது? மேரேஜ் ரெஜிஸ்டர். The same child growing up after marriage, that is a marriage register. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் என்பது மேரேஜ் ரெஜிஸ்டர். The book of the Lamb is called marriage register. பேசும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது அதை பற்றி பேசும்போது. When I am rejoicing speaking about it. நாம் பரிசுத்தாவி பெறும்போதே மேரேஜ் ரெஜிஸ்டர்ல நம்முடைய பெயரை கர்த்தர் எழுதுகிறார். When we reach the anointment of the Holy Spirit, God writes our name in the marriage register. பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது என்கேஜ்மென்ட் தான். So when we reach the Holy Spirit, only engagement. ஆனால் என்கேஜ்மென்ட்க்கே அவர் மேரேஜ் ரெஜிஸ்டர்ல பெயர் எழுதிட்டார். So in the engagement itself, he writes the name in the marriage register. காரணம் அவர் பக்கத்துல மாற்றம் இல்லை, நீ மாறினால் தான் உண்டு. But there is no change by his side, but only you are to change. அவருடைய அந்த கல்யாண ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே உன்னுடைய பெயர் எழுதப்பட வேண்டும். So your name must be written in the book of the Lamb of God. பரிசுத்தாவி வரும்போது அதுதான் நடக்கிறது. It happens when the anointment of the Holy Spirit அந்த comes. பரிசுத்தாவியானவர் நம்மை ஆழத்துக்கு கொண்டு போகிறார். That Holy Spirit takes us to the depth. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய ஜீவியம் ஒரு ஆழமான அனுபவமாக இருக்கும். Every day your life will be a deep experience. இன்றைக்கு இருக்கிறதை விட நாளைக்கு ஒரு ஆழமான அனுபவமாக இருக்கும். Tomorrow will be deeper than today's experience. இந்த மாதத்தை விட அடுத்த மாதத்திலே ஒரு ஆழமான அனுபவமாக இருக்கும். Next month will be deeper experience than this month. பரிசுத்தாவியானவர் உன்னை நடத்த விரும்புகிறார். Where the Holy Spirit wants to lead you. ஒரு நிமிஷம் உங்களுடைய கண்களை மூடுங்க. 1 minute close your eyes. தேவ சமூகத்திலே கொஞ்ச நேரம் உங்களை ஒப்புக்கொடுங்க. Submit yourself in the presence of God for some time. சமுத்திரத்தின் ஆழத்தை பாருங்க. Look at the depth of the ocean. பரிசுத்தாவியானவரே எனக்குள் வாரும் என்று சொல்லுங்க. You tell Holy Spirit come into me. என்னை ஆழங்களுக்கு கொண்டு போகும் என்று சொல்லுங்க. You tell take me to the depth. கர்த்தர் நம்மை ஆழத்திலே கொண்டு போக விரும்புகிறார். God would like to take us to a deeper experience. பரிசுத்தாவியினால் நிரம்புங்கள். Be filled with the Holy Spirit. கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறார். God helps you. கர்த்தர் உனக்கு சகாயம் பண்ணும்படி அவருடைய கையை நீட்டி இருக்கிறார். God has stretched forth his hand to help you. வியாதியை குணமாக்குகிறார். He heals your sickness. பாரங்களை அகற்றுகிறார். He removes sin. உன் ஜெபங்களை கேட்கிறார். He hears your prayers. உன் விண்ணப்பங்களை கேட்கிறார். See your supplications. கர்த்தர் உனக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். God has come here to help you. ஆமென். அவரே சமுத்திரம். He himself is the ocean. அவர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். He is waiting for you.
ஆமென். கர்த்தருடைய ஆவியை எல்லாரும் கேளுங்க. You ask for the Spirit of God. கர்த்தாவே உம்முடைய ஆவியை என்மேல் ஊற்றும் என்று சொல்லுங்க. You tell, oh Lord, pour down your Spirit on me. இந்த வேளையிலே கர்த்தர் உங்கள் அநேகரை விடுதலையாக்குகிறார். Right now God delivers many of you. வியாதி உள்ளவருடைய வியாதியை சுகமாக்குகிறார். God heals the sickness. பாரங்களிலிருந்து அகற்றுகிறார். He removes burdens. கட்டுகளை அவிழ்க்கிறார். He removes tyings. ஆமென். உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். He gives you rest. பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்புகிறார். He fills you with the Holy Spirit. உங்களுடைய கண்களை மூடுங்கள். Close your eyes. பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லுங்கள். You tell, oh Holy Spirit. இயேசுவே என்று சொல்லுங்கள். You tell, oh Jesus. ஒரு பெரிய வல்லமையான அபிஷேகம் உங்களுக்குள்ளே வரும். Mighty anointing will come into you. அசுத்த ஆவிகளுக்கு இனி உன்மேல் அதிகாரம் இல்லை. Unclean spirits have no power over you. பிசாசுக்கு இனி உன்மேல் அதிகாரம் இல்லை. Devil have no power over you. இதோ கர்த்தர் உன்னை பொறுப்படுத்தியிருக்கிறார். Behold, God has undertaken you. நீ அவருக்கு சொந்தம். You belong to Him. அவர் உன்னை பெயர் எழுதினவர். He has written your name. அவர் உன்னை நடத்துவார் ஆச்சரியமாக. He will lead you wonderfully. தண்ணீருக்குள்ளே உனக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவார். He will make a way in the ocean. கலங்காதே. Don't be worried. பயப்படாதே. Don't be fearful. உன்னை தொடர்ந்து வருகிற வல்லமையை பற்றி நீ கவலைப்படாதே. Don't be worried about the power that follows you. இதோ இதோ Behold. இதோ Behold. உனக்கு விரோதமாய் உன்னை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிற வல்லமைகளை கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். God is judging the powers that are following you against you. உன்னை பிடிக்கும்படி வருகிற வல்லமைகளை கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். God is judging the power that will come against you. ரியாலா பாலா கத்துலா பாலா. ரியா துலா பாலா. தேஷா பாலா கத்துலா. இதோ திரா பாலா கத்துலா. கிடா கரம் திரா பாலா. இமிரா திரா சரா பாலா. ஓ நிபிலா கரம். பயப்படாதே. Fear not. கலங்காதே. Don't be troubled. வழி இல்லையே என்று சொல்லாதே. Don't say there's a way. கர்த்தர் உனக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். God has made a way for you. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்புக்கொடு. Obey and submit to the truth. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God will bless you. உன்னுடைய ஆசீர்வாதத்தை அந்த ஆசீர்வாதத்தை உன்னுடைய குடும்பத்தில் நீ காண்பாய். You will see the blessing of God in your family. உன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். God blesses your children. அசுத்த ஆவிகளுக்கு இனி உன்மேல் அதிகாரம் இல்லை. Unclean spirit got no power over you. இதோ கர்த்தருடைய கை உன்மேல் நீட்டப்பட்டிருக்கிறது. Behold, the hand of God is stretched forth to you. ஹalleluya. Hallelujah. இன்ப இன்ப நதி பரிசுத்த ஆவி, இன்ப இன்ப நதி பரிசுத்த ஆவி, அன்பினாலே உள்ளங்களை நிறைத்திடுவே, அன்பினாலே உள்ளங்களை நிறைத்திடுவே, இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே, இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே, சொந்தம் போல இறங்கும் விந்துய ஆவி, சொந்தம் போல இறங்கும் விந்துய ஆவி, இன்ப இன்ப நதி பரிசுத்த ஆவி, இன்ப இன்ப நதி பரிசுத்த ஆவி, அன்பினாலே உள்ளங்களை நிறைத்திடுவே, அன்பினாலே உள்ளங்களை நிறைத்திடுவே, இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே, இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே, சொந்தம் போல இறங்கும் விந்துய ஆவி, சொந்தம் போல இறங்கும் விந்துய ஆவி, இன்ப இன்ப நதி பரிசுத்த ஆவி, இன்ப இன்ப நதி பரிசுத்த ஆவி, அன்பினாலே உள்ளங்களை நிறைத்திடுவே, அன்பினாலே உள்ளங்களை நிறைத்திடுவே, இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே, இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே, சொந்தம் போல இறங்கும் விந்துய ஆவி, சொந்தம் போல இறங்கும் விந்துய ஆவி, இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே, இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே, சொந்தம் போல இறங்கும் விந்துய ஆவி, சொந்தம் போல இறங்கும் விந்துய ஆவி, இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே, இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே, சொந்தம் போல இறங்கும் விந்துய ஆவி, சொந்தம் போல இறங்கும் விந்துய ஆவி, இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே, இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே, சொந்தம் போல இறங்கும் விந்துய ஆவி, சொந்தம் போல இறங்கும் விந்துய ஆவி, சொந்தம் போல இறங்கும் விந்துய ஆவி, சொந்தம் போல இறங்கும் விந்துய ஆவி. Hallelujah, 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 hallelujah. La
Sharabaka Tudabaka Shudabania. Amen. Hallelujah. 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 Amen. Shudabakadabalaga Dhudikadabalaga Dhudikadabalam Shudarabania. Praise the Lord. Hallelujah. எளியவர்களாகிய நம்மில் ஆழமான கிரியைகளை செய்வதற்கென்று அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், கருணையுள்ள தேவன் நம்மை சந்தித்திருக்கிறார். The gracious God, the loving God, compassionate God, we who are simple, the Lord is calling us to do great things. உங்கள் எத்தனை பேர் அதை How விசுவாசிக்கிறீர்கள்? many of you can believe that? ஐயாகவே அவரை அறிய வேண்டியதான அறிவை நாம் அடைந்து கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். Truly the Holy Spirit is working in our midst that we may understand Him in the right way. சமுத்திரமானது ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமியானது கர்த்தரை அறிகிறதான அறிவினால் நிறைந்திருக்கிறது. As the ocean is filled with water, even so the people, the knowledge of the Lord will be filled upon the people of God. அந்த மகிமையான அறிவு, That is a glorious knowledge. அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிலே காணப்பட்டதான மகிமையான அறிவு. That is the glorious knowledge that is inside the Lord. அது எங்களுடைய இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று பவுல் சொல்கிறார். Paul says that that will be enlightened in the hearts of men. நம்முடைய இருதயங்களில் ஆழங்களில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு பெரிய அறிவை கர்த்தர் நம்ம கொண்டு பண்ணி The இருக்கிறார். deep knowledge of Christ, the Lord has made us to shine in our deep hearts. அந்த அறிவு நமக்கு பாவ மன்னிப்பை ரட்சிப்பை தந்து விடுகிறது. That knowledge gives us the forgiveness of sins. அது நம்மை ஞான ஸ்நானத்திற்கு நேராக வழி நடத்துகிறது. And that knowledge leads us into water baptism. அது நம்மை பரிசுத்தாவியின் அபிஷேகத்திற்கு நேராக வழி நடத்துகிறது. And that knowledge leads us into the baptism of the Holy Spirit. நாம் இந்த ஆழங்களுக்கு இறங்கி செல்லும் போது அளவில்லாத சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி அவர் செய்கிறார். When we go deep into the ocean like experience, the Lord gives us His joy. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது நாம் அந்த ஆழத்திற்குள்ளே இறங்கி செல்லுகிறோம். When all our sins are forgiven, we run deep into that ocean. நாம் ஞான ஸ்நானத்தை பெற்று கொள்ளும்போது இன்னும் அதிகமாக இந்த ஆழத்தில் நாம் இறங்கி செல்லுகிறோம். We go still more deeper when we take water baptism. நாம் அபிஷேகத்தை பெறும்போது இன்னும் அதிகமாக ஆழத்தில் இறங்கி செல்லுகிறோம். When we receive the Holy Spirit anointing, we go still more deeper. அப்பொழுதுதான் தேவனுடைய இரக்கத்தை நாம் அனுபவிக்கிறோம். That is that we enjoy the grace of God. அவருடைய கருணையை நாம் அனுபவிக்கிறோம். And we enjoy His loving kindness. அவருடைய இரக்கங்கள் கருணைக்கு அளவே இல்லை. And there is no limit for His compassion. ஆமென். அவரது இரக்கமுள்ளவராக இந்த வேளையில் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். He is working as a compassionate, merciful God. அந்த இயேசு குறித்ததான இந்த கடலை அந்த சமுத்திரத்தை குறித்ததான அறிவை பெற்றுக்கொள்ளும்படி இந்த மாலவேளை அவர் செய்திருக்கிறாரே. He has made us to understand about the depths of the ocean. நாமோ அதில் இறங்கி செல்ல வேண்டும். And we have to enter into it எத்தனை deeply. பேர் இதற்காக வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you long for it? நம்ம ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். For one moment's time, let us all நாம் stand ஒரு up. தீர்மானத்தை செய்வோம். Let us make a commitment. ஆண்டவரே மோடு சேர்ந்த அந்த ஆழத்திற்குள்ளே நானும் இறங்கி வருகிறேன். Lord, along with you, I will also come into the இந்த deep. பூமியின் மேலுள்ள ஜீவியம் எனக்கு தேவையில்லை. I don't want the life upon this earth. அழிந்து போறதான உலகத்தின் மேல்மகள் ஐஸ்வர்யங்கள் அழகுகள் ஒன்றும் எனக்கு வேண்டாம். I don't want all the riches and all the comforts and the positions that is going to perish in this world. உலகத்தின் சந்தோஷம் எனக்கு வேண்டாம். I don't want all the pleasures of this world. இயேசுவாகிய சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிற அனுபவம் எனக்கு தேவை. I want all the experience that is deep inside the Lord நான் Jesus Christ. அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். Let us all confess that I surrender for this இந்த experience. வேளையில் அந்த ஆழத்தின் அனுபவத்தை நாம் அனுபவிப்போம். Let us experience the depth of the அதை Lord. தந்தருளும்படியாய் கர்த்தர் நம்மை சந்தித்துக் கொண்டே In order இருக்கிறார். to give that experience, the Lord is visiting us. நாம் சத்தம் உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே இந்த ஆழத்தின் அனுபவத்தை எனக்கு தாரும். Let us lift up our voice and say, Lord, I need that பாவ experience. மன்னிப்பின் சந்தோஷத்தை இந்த வேளையில் எனக்குள்ளே தாரும். Lord, give me the joy of salvation. You cry out. ஞான ஸ்நானத்தின் சத்தியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாரும். I need the joy that is in the experience of water baptism. ஆவியின் அபிஷேகத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க செய்யும் ஆண்டவரே. Lord, make me to enjoy that joy that is in the Holy Spirit. வாயை திறந்து கேள்வோம். Open your mouth, let us ask. வாயை விரிவாய் நிரப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, open your mouth wide and I will fill you. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாரும் தாரும். ஆமென். பக்ஷடபக்கரபலகதுடிகடபலாம் திடபக்கஷினமானியா. Praise the Lord. Hallelujah. பரிசுத்த ஆவி, இன்ப நதி, ஆமென். பரிசுத்த ஆவி, அன்பினாலே உள்ளங்களை நிறைத்திடுமே, அன்பினாலே
சொன்ன போல் இறங்கும் என் தூய ஆவியே, சொன்ன போல் இறங்கும் என் தூய ஆவியே. இன்ப இன்ப நதியே பரிசுத்த ஆவியே, இன்ப இன்ப நதியே பரிசுத்த ஆவியே. அன்பினாலே உள்ளங்களை நிறைத்திடுமே, அன்பினாலே உள்ளங்கள் நிறைத்திடுமே. இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே, இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே. சொன்ன போல் இறங்கும் என் தூய ஆவியே, சொன்ன போல் இறங்கும் என் தூய ஆவியே. இன்ப இன்ப நதியே பரிசுத்த ஆவியே, இன்ப இன்ப நதியே பரிசுத்த ஆவியே. அன்பினாலே உள்ளங்களை நிறைத்திடுமே, அன்பினாலே உள்ளங்களை நிறைத்திடுமே. இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே, இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே. சொன்ன போல் இறங்கும் என் தூய ஆவியே, சொன்ன போல் இறங்கும் என் தூய ஆவியே. இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே, இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே. சொன்ன போல் இறங்கும் என் தூய ஆவியே, சொன்ன போல் இறங்கும் என் தூய ஆவியே. இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே, இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே. சொன்ன போல் இறங்கும் என் தூய ஆவியே, சொன்ன போல் இறங்கும் என் தூய ஆவியே. இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே, இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே. சொன்ன போல் இறங்கும் என் தூய ஆவியே, சொன்ன போல் இறங்கும் என் தூய ஆவியே, சொன்ன போல் இறங்கும் என் தூய ஆவியே, சொன்ன போல் இறங்கும் என் தூய ஆவியே. Praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. Lava sharaba karabalan sunaidia, duramania laban chinamangalavania. Hallelujah, hallelujah, hallelujah. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, The kingdom of God is not meat and drink, அது நீதி சமாதானம் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமே. but it is righteousness, peace, and joy in the Holy Ghost. அந்த சந்தோஷத்துக்குள்ளே நம்மை இழுத்து செல்லும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கினார். The Lord Jesus Christ came down here to pull us all into that joy. அவர் நமக்கு ஒரு சமுத்திரமாக காணப்படுகிறார். And He is our ocean. அந்த சமுத்திரத்தின் ஆழத்தில் நம்மை கொண்டு செல்லும்படியாகவே அவர் நம்மை சந்தித்திருக்கிறார். He has visited us in order to lead us deep into that ocean. அந்த ஆழத்திலிருந்து நாம் ஏறி வரும்படியாக முயற்சிக்க வேண்டாம். And we should not endeavor to come out from that depth. அந்த ஆழத்தில் இறங்கி செல்ல நாம் தயங்க வேண்டாம். Let us not be slothful in going to the deep. அந்த சமுத்திரத்தின் ஆழம் நம்மை மூடி மறைத்து விடட்டும். Let the deep cover us all. பாவம் நம்மை பின்தொடராது காணாதபடிக்கு நம்மை மூடி மறைத்து கொள்ளட்டும். That sin may not be seen in us. Let this ocean cover us. எகிப்தியர் நம்மை ஆள்கொள்ளாதபடிக்கு நம்மை மூடி மறைத்து கொள்ளட்டும். Let that ocean cover us deep enough that so that the Egyptians may not be seen in us. பிசாசு நம்மை தொடராதபடி நம்மை மூடி மறைத்து கொள்ளட்டும். So that the devil may not touch us. Let this ocean cover us deeply. எந்த வியாதி நம்மை அழித்து போடாதபடி மூடி மறைத்து கொள்ளட்டும். That sickness may not make us to perish. Let this ocean cover us. ஆழத்தில் நாம் இறங்கி செல்லுவோம். Let us go down into the deep. இயேசு அறிகிறதான் அறிவின் ஆழத்தில் இறங்கி செல்லுவோம். Let us grow to the depth of the knowledge of the Lord. பரத்தின் சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புவார். Then He will fill us with His joy. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்தருள்ள உயிர்த்திடவே. ஆமென், ஆமென். ஊற்றிடுவே தேவான்பினையை சுத்தருள்ள உயிர்த்திடவே. எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால், எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால். ஊற்றிடுவே தேவான்பினையை சுத்தருள்ள உயிர்த்திடவே. ஊற்றிடுவே தேவான்பினையை சுத்தருள்ள உயிர்த்திடவே. எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால், எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால். ஊற்றிடுவே தேவான்பினையை சுத்தருள்ள உயிர்த்திடவே. ஊற்றிடுவே தேவான்பினையை சுத்தருள்ள உயிர்த்திடவே. எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால், எம்மை
அபிஷேகத்தா ஊற்றிடுவே தேவா அன்பினை சுகருள்ள ஊற்றிடுவே ஊற்றிடுவே தேவா அன்பினை சுகருள்ள ஊற்றிடுவே என்னை மாற்றிடும் அபிஷேகத்தா என்னை மாற்றிடும் அபிஷேகத்தா ஊற்றிடுவே தேவா அன்பினை சுகருள்ள ஊற்றிடுவே ஊற்றிடுவே தேவா அன்பினை சுகருள்ள ஊற்றிடுவே என்னை மாற்றிடும் அபிஷேகத்தா 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 என்னை மாற்றிடும் மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன் பாட்டொன்று பாடுவேன் மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன் பாட்டொன்று பாடுவேன் மகிமை 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 அல்லேலூயா மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன் பாட்டொன்று பாடுவேன் மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன் ஆமென் பாட்டொன்று பாடுவேன் மகிமை 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 அல்லேலூயா மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன் பாட்டொன்று பாடுவேன் மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன் பாட்டொன்று பாடுவேன் அந்த ஜீவ நதியின் ஓரத்தில் நாம் யாவரும் சேர்ந்திடுவோம் நீயும் அங்கு வர ஆசித்தா வேகம் இயேசுவிடம் வருவார் ஓ அந்த ஜீவ நதியின் ஓரத்தில் நாம் யாவரும் சேர்ந்திடுவோம் நீயும் அங்கு வர ஆசித்தா வேகம் இயேசுவிடம் வருவார் அந்த ஜீவ நதியின் ஓரத்தில் நாம் யாவரும் சேர்ந்திடுவோம் நீயும் அங்கு வர ஆசித்தா வேகம் இயேசுவிடம் வருவார் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் நமக்கே ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் நமக்கே ஜெயம் ஜெயம் ஓ அல்லேலூயா ஜெயம் ஜெயம் நமக்கே ஓ ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் நமக்கே 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 Hallelujah. Hallelujah. La bashada ba karaba kachuda ba kashida ba karaba lam tela. Hallelujah. மன மகிழ்ச்சி திவ்ய ஔஷதம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். The Bible reads the cheerful heart is like a medicine.
உங்களில் அநேகர் வியாதிப்பட்டவர்களாக இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்கள். Perhaps you may come here with the sicknesses. கடந்த நாட்களில் எத்தனையோ இடங்களில் உங்களுடைய வியாதியிலிருந்து சுகத்தை பெறும்படியாக அலைந்து திரிந்து நடந்தீர்கள். The days past you may have wandered here and there for the recovery of your sicknesses. ஏராளமான பணத்தை அதற்காக செலவு பண்ணினீர்கள். Perhaps you might have spent a lot of money over it. அநேக மருத்துவர்களையும் தேடி You சென்றீர்கள். might have sought after so many doctors for that. குணமாக்கும் வரமுடையவர்களையும் தேடி சென்றீர்கள். You might have approached certain miracle workers. ஆகிலும் உங்களுடைய வியாதி உங்களை விட்டு மாறவில்லை. But in spite of that, your sicknesses are not removed. கர்த்தரால் எனக்கு விடுதலை தரக்கூடாதோ என்கிற கேள்வியோடு இந்த வேளையில் நீ வந்திருக்க கூடும். Perhaps you might have come with the question that will not the Lord heal me? கர்த்தர் இந்த வேளையில் நம்மை காண்கிறார். The Lord is watching over us at this time. கர்த்தர் உன்னையும் உன்னுடைய வியாதியையும் காண்கிறார். He is watching you and as well as your sickness. சமுத்திரத்தின் ஆழத்தில் இழுத்து சென்று அந்த வியாதியை முற்றிலும் உன்னை விட்டு நீக்கும்படியாக இந்த வேளையில் அந்த மனமகிழ்ச்சியின் அனுபவத்தை பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை உனக்குள்ளே அனுப்ப போகிறார். By taking you to the depths of the ocean, He is going to remove all the sicknesses and want to enjoy the. நீ அதை விசுவாசிப்பாயா? Do you believe that? இந்த வேளையில் விசுவாசிப்பாயா? Do you believe this? உனக்குள்ளே அந்த ஆவியின் சந்தோஷத்தை கர்த்தர் அனுப்பி அந்த வியாதியை முற்றிலும் நீக்கி போடுகிறார். He wants to send you the power of rejoicing and remove all the sicknesses நீ from you. விசுவாசத்தோடு ஒப்பு கொடுப்பாயாக. Surrender with belief. ஆவியின் சந்தோஷத்திற்கு இடம் கொடுப்பாயாக. You surrender yourself to the rejoicing of இந்த the Spirit. சந்தோஷ மனமகிழ்ச்சியினால் எனக்கு ஜெயம் உண்டு என்று நீ You விசுவாசிப்பாயாக. believe there is a medicine in that cheerful உன் heart. நாவினால் அறிக்கையிடுவாயாக. And you confess that with your tongue. ஒரு க்ஷணப்பொழுதில் உன்னுடைய வியாதி உன்னை விட்டு நீங்குவதை நீ உணருவாய். And you can experience the sickness being healed within a moment. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. Lamantudamanga shidavakalabalam tinahaidebalagaduda. Amen. Hallelujah. விசுவாசத்தோடு நீ ஒப்பு கொடுப்பாயாக. Surrender with faith. ஆவியானவருக்குள்ளே ஆழமான கிரியைகளை நடப்பிக்கும்படி நீ இடம் கொடுக்கும் போது As you surrender for the working of the Holy Spirit to work inside you. எப்பேற்பட்ட வியாதியானாலும் கர்த்தர் உன்னை நீக்குவார். Whatever types of sicknesses may be இந்த healed. வேளையிலே சில வியாதிகள் நீக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. And the sicknesses are being removed from so many people now. வியாதிப்பட்டதான பகுதியை நீ திரும்பி பார். அந்த வியாதி உன்னை விட்டு நீங்கி கொண்டிருக்கிறதை காண்பார். You watch over the members of the body which have been stuck with the sicknesses to be healed. Oh, shadabakara bakachudikadabala kadabala judikadabala judarabala judabalaya shidakalabadiya lava judabadiya lava shididabaniya jikadabala idirabo sharabala judidabo judikadabala juda. Hallelujah. குணமானே Amen, நான் amen. குணமானே குணமானே நான் குணமானே விசுவாசத்தோடு அதை சொல்லுவாயாக. இயேசுவின் கழுவுகளா விசுவாசத்தோடு பாடுவாயாக. இயேசுவின் கழுவுகளா Hallelujah. குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் கழுவுகளா இயேசுவின் கழுவுகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் கழுவுகளா இயேசுவின் கழுவுகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் கழுவுகளா இயேசுவின் கழுவுகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் கழுவுகளா 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 Hallelujah, hallelujah, hallelujah. Shada bala chida bakashida bala kachida bala kachida. அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசு உன்னை குணமாக்கி இருக்கிறார். Beloved brother and sister, the Lord Jesus Christ has healed you.
நீ அதை விசுவாசிப்பாயாக. You believe that. உன்னை குணமாக்கும்படியாகவே அவர் சமுத்திரத்தின் ஆழமாக இந்த வேளையில் உன்னை சந்தித்திருக்கிறார். In order to heal you as a deep ocean, he has visited you this evening. அந்த சத்தியத்தின் ஆழத்தில் உன்னை இழுத்து கொண்டு சென்றிருக்கிறார். He has drawn you to the depth of the truth. ஆதலால் நீ சுகமாக்கப்பட்டாய். So therefore you are healed. ஆம், உண்மையாகவே நீ சுகமாக்கப்பட்டாய். Yes, truly you are healed. நீ விசுவாசிப்பாயாக. If you believe, விசுவாசித்து தேவனை you மகிமைப்படுத்துவாயாக. believe that and glorify God. இயேசு என்னை குணமாக்கினார். Jesus Christ has healed you. இயேசு என்னை குணமாக்கினார். Jesus has healed me. நான் சுகம் I பெற்றேன். receive that healing. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை குணமாக்கினார் என்று விசுவாசிக்கிற எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் செய்யுங்கள். All those who believe the Lord has healed me, you praise God. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் நல்ல மருந்தும் வைத்தியருமாக நம்மோடு இருக்கிறபடினால் அவரை ஸ்தோத்திரிப்போம். Because he is present with us as a great physician, let us praise God. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை அறிகிறதான் அறிவின் ஆழத்தில் அந்த சமுத்திரத்தில் சத்தியத்தின் ஆழத்தில் நம்மை இழுத்து கொண்டு சென்றாரே, அதற்காக ஸ்தோத்திரிப்போம். For drawing us into the deep of the ocean, which is the understanding the knowledge of Christ, into the deep of the truth, that shall be praised God. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த அறிவை கர்த்தருடைய மகிமையாக நமக்கு விளங்கப்படுகிறபடினால ஸ்தோத்திரிப்போம். For making us to understand this beautiful glorious truth, shall we praise God. Praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முதல் கூட்டத்தை கர்த்தர் தாமே நடத்தி ஆசீர்வதித்தபடினால ஸ்தோத்திரிப்போம். All the meetings, all the sessions of the meeting, the Lord undertook and the Lord blessed it. Therefore, let's praise God. ஆமென். ஹalleluya. ஹalleluya. எல்லா துதி கன மகிமைகளையும் நம்முடைய கர்த்தருக்கு செலுத்தி நாம் ஸ்தோத்திரிப்போம். Giving all glory, honor, power and praise unto the Lord alone, let's praise God. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிப்போம். Let's praise God for God, the Father, Son and the Holy Spirit. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளதான எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான் ஆண்டவரே, இந்த முதலா நாள் கனுஷனுக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ அதிகாரத்தோடும் வல்லமையோடு எங்கள் மத்தியில் கடந்து வந்து நீ நடத்தி கொடுத்த கிருபைக்கா துதிக்கிறோம். நீர் அதிகாரமுள்ளதான தேவன் என்பதையும், நீர் வல்லமுள்ளதான தேவன் என்பதையும், வானத்துக்கும் பூமிக்கும் நீரே தேவன் என்பதையும் இந்த மாலைவேலும் கூட சத்தியத்தின் மூலமாக நிரூபிக்கும்படியாக ஆவியானவரே நீர் உதவி செய்த கிருபைக்கா துதிக்கிறோம். ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிய மட்டும் மகிமையான பிரசன்னம் எங்களுடைய மத்தியிலே காணப்பட்ட கிருபைக்கா துதிக்கிறோம். ஆண்டவரும் தாசரை கொண்டு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கா துதிக்கிறோம். சமுத்திரத்தின் சிருஷ்டிப்புன்னு சொல்லப்பட்டதே, ஆம் ஆண்டவரே, சகல முழங்காலும் உமக்கு முன்பாக முடங்கும்படியாக முழங்காலில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் பெற்று ஆண்டவரே உமக்கென்று ஜீவிக்கிற தேவ ஜனங்களாக இந்த தேசத்தில் ஆண்டவரை விளங்க பண்ணும்படியாக நீர் வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக துதிக்கிறோம். சமுத்திரத்தின் ஆழம் என்று சொல்லப்பட்டது, சமுத்திரத்தின் ஆழத்தில் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் எரிந்திருக்கிறபடியா துதிக்கிறோம். ஆண்டவரே, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடியா துதிக்கிறோம். ஆண்டவர் அந்த அனுபவத்தை கடைசி மட்டும் பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யும்படியாகிறோம். சமுத்திரத்தின் ஆழத்திலே ஆண்டவரே ஒரு வழியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாக்கிறது போல, சமுத்திரத்தின் ஆழத்திலே எகிப்தியரை அழித்தது போல ஆண்டவர் ஞானஸ்நான சத்தியத்துக்கு இந்த நாட்களை கீழ்ப்படிந்து ஆண்டவர் ஒப்படைக்க உதவி செய்யும்படியாகிறோம். பாவ சுபாவத்துக்கு நாங்கள் மறிக்கிறவராக இருக்கிறதுனாலே அந்த அனுபவத்தை பெற்று ஒவ்வொருவரும் நம்முடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும்படியாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆம் ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கீழ்ப்படிய உதவி செய்யும்படியாக ராஜா ஸ்தோத்திரம். அதே போல சமுத்திரத்தின் ஆழத்தில் வலையை போட்டபடினாலே அங்கே அதிசயம் விளங்க பண்ணினது. அதே போல அனைவரும் அதிசயத்தை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாகிறோம். ஆண்டவர், அந்த ஆழத்தின் அனுபவம் இன்னும் ஆழமாய் கடந்து போகும்போது அது பரிசுத்தான் அபிஷேகம் சொல்லப்பட்டது. அந்த அனுபவத்தை பெற்று சத்தியத்தை கேட்ட விதத்தில் ஒவ்வொருவரும் ஜீவிக்க கிருபைதாரும் பேசின தாசனை பலப்பட்டினபடி துதிக்கிறோம். கேட்ட வார்த்தை அனைவருக்குள்ள கிரியை செய்து நல்ல பலனை உண்டாக்கி
அந்த நாளுக்கென்று தகுதிப்படுத்தும்படியாகிறோம். மீதியான கன்வென்ஷனை கர்த்தர் முற்றிலுமாய் பொறுப்படுத்து பெரிய ஆசீர்வாதத்தை தந்து எங்களோட மத்தியிலே ஜெயத்தை கட்டட போறபடினால துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ കൃപയും പിതാവാകിയ ദൈവന്റെ അൻപും പരിശുദ്ധാവിയാനവരുടെ ഐക്യവും നമ്മോടും എല്ലാ പരിശുദ്ധവാന്കളോടും എന്നുമെന്നെ കരുപതാക. ആമേൻ. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ.